ரெட்ரோலுக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேசலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம், நமஸ்காரம். நமஸ்காரம். நமஸ்காரம் ஜோ. ரெட்ரோலுக்ஸ் நமஸ்காரம் சொல்லக்கூடாதுங்க, அது சமஸ்கிருத வார்த்தை. அப்படியா? ஆமா. அப்போ இதுக்கு நம்ம ஓணத்துக்கா? ஓணச்சிக்க கேரளா தெரியலையா? விட்டுருவோமா? ஆமா. ரெட்ரோலுக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்களை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சூப்பர் தேங்க்ஸ் மூலியமாகவும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள். எல்லாருக்கும் ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள். சேட்டன் வந்தல்லே சேட்ட செய்யா வந்தல்லே தலைவருங்க. தலைவர் எங்க சேட்டை செய்ய வந்தார்ல? இல்லையா, 100 நாள் ஆட்சி என்ன ஆச்சுன்னு கேட்டதுக்கு கம்முன்னு காலம் பதில் சொல்லும் போயிட்டாரு. காலம் பதில் சொல்லாம தான் போயிட்டு சேட்டன் எங்க வந்தாரு, சேட்டன் போயிட்டாரு. அப்படி போனதான் அந்த பக்கம் அடிப்பீங்க. இந்த பாட்டுக்கு நான் அது என்ன பாட்டுப்பா? நல்ல பாட்டு. என்ன ஜிமிக்கி கம்மல். அதாவது நீ ஓணும்னு சொல்லிட்டோமா, சரி பொட்டிக்கிட்டு வச்சுட்டு போகலாம். யாரோ சொல்லியிருந்தாங்க வச்சா நல்லா இருக்கும்னு வச்சுங்க. ஒருத்தங்க நம்மளுக்கு ரெகுலரா மெசேஜ் பண்றவங்க, அவங்க வந்து என்ன சொன்னாங்க, நீங்க இப்போ கொஞ்சம் அப்படியே நல்லா வந்துகிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி டைம்ல நீங்க வந்து இந்த தீபாவளி, பொங்கல், நியூ இயர் இந்த மாதிரி வரும்போது அதுக்கேற்ற மாதிரி ட்ரெடிஷ்னலா நீங்க வந்து ட்ரெஸ் பண்ணணும். உங்களுக்கு மாடோட வந்து நீங்க வீடியோ போடுங்கன்னா என்ன பண்றது? அது மாட்டு பொங்கலுக்கு அன்னைக்கு நம்ம லீவ் இல்லையா, அன்னைக்கு நம்ம போட முடியாது. லிங்கேஷ் வச்சு போட்டுக்கலாம். அது இல்லை, அதான் அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக ஒரு வேட்டி சட்டை அந்த மாதிரிலாம் கட்டிட்டு உட்காருங்க அப்படின்னாங்க. சரி, எப்படி இருந்தாலும் நான் என்ன நினச்சிட்டேன்னா, நம்ம இதோட உட்காந்தா கூட நம்ம குவைத் ஐடி இவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம எதனா ஒன்று பண்ணுவோம், அவங்க ஒன்று பண்ணி விட்டு நமக்கு ஏஐல போட்டு கொடுத்துருவாங்க. லுங்கியோட வேஷ்டியோட. நான் பாடினது மாரியம்மன் பாட்டு. நீங்க என்ன போட்டீங்க, எனக்கு பட்டையை போட்டு விட்டு சிவனடியார் மாதிரி உட்கார வச்சுட்டீங்க. நல்ல வேலை வேப்பலை கட்டி விடல. கரகாட்டக்கார ராமராஜன் மாதிரி வேப்பலை கட்டி விட்டு ஏதாவது ஒன்று பண்ணிருக்காங்க. சொல்லிட்டேன், அதுவும் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது, தவறு. இதுல வேணா ஏதாவது இதுல மாத்திக்கிங்க. சேட்டன் வந்து கேரளா ட்ரெஸ் மாதிரி கொண்டா கிண்டா வச்சு போட்டுக்கோங்க. தலைவர் எல்லா பாட்டும் வரீங்களா? இப்போ கூட ஒரு பாட்டு வந்து அனிருத்துது அடிப்பொழியா என்னது, இப்போ ஒரு பாட்டு இதுல ஜெயிலர் 2ல. ஆமா, தந்தரவோலை. ஆமா, தந்தரவோலை. இதுக்கு தானே அது. மற்ற நேரம்லாம் வாய் வராது, இப்போ மட்டும்தான் அப்படியே அது மட்டும்தான் எல்லாருக்கும், அது மட்டும்தான் தெரியும். தந்தரவோலை அப்படின்னு ஒரு அவனுக்கு போல இருக்கு, வச்சா சரியா இருக்கும் வேற. அதனால எல்லாருக்கும் வந்து ஓணம் திருநாள் வாழ்த்துக்கள். உடனே ஓணம்னா என்னன்னு கேட்காதீங்க, இங்க ஒருத்தன் கேட்டுக்கிட்டு இருக்கான் ஓணம்னா என்னன்னு. அப்படின்னா என்னங்க, அதெல்லாம் தெரியாது. அது ஒரே ஒரு டிஷ் இருக்கிறது, பிரதமன் சொன்னாங்க. பிரதமர் இல்ல, பிரதமன். அது மட்டும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அது என்னைக்கா ஒரு நாள் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம், சாப்பிடணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு யூஎஸ்ல இருந்து ஒரு நம்மளுடைய ஃபேமிலியில இருந்து ஒருத்தவங்க வந்து வந்திருந்தாங்க. ஆமா, நேற்று வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி போய் பார்க்கணும்னு ரொம்ப இது பண்ணாங்க, ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பேசிட்டு இன்னைக்கு போய் வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஒரு சில கிஃப்ட் கொடுத்தாங்க, அதை அப்படியே காட்டிடுங்க, ஃபோட்டோஸ் சும்மா செடி அதெல்லாம் வந்து கொடுத்துட்டு போனாங்க. இது மாதிரி நல்லா வளரணும், இன்னும் நல்லா வளரணும்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ளேயே வளர்ப்பாங்கள்ல, ஒரு செடி வைப்பாங்கள்ல, அந்த செடியெல்லாம் கொடுத்துருக்காங்க. தனியாக ஒரு பேம்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் முக்கியம். முறுக்கு கொடுத்தாங்க. அதான் நமக்கு வேணும். நல்லா இருந்துச்சு. வீட்லயே சுட்ட முறுக்கு கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி. ஏன்னா அவ்வளவு தூரத்துல அங்கிருந்து வந்து பார்க்கணுன்றதுக்காக வந்து வந்தாங்க. இல்லை, அவங்க ஒரு வேலையா வந்தாங்க. அதுக்கப்புறம் நம்மளையும் பார்க்கணும்னு வந்து சொன்னாங்க. அவங்க மிஸ்ஸஸ் ரொம்ப ரெகுலரா நம்மளை வாட்ச் பண்ணுவாங்க. அவங்கள பார்க்கணும்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்டு கிட்ட சொல்லியிருப்பாங்க. அவங்க வந்து அதை மனைவியின் இதை ஆசையை நிறைவேற்றணும்னு சொல்லி நம்மளை வர சொல்லி, அவர் பார்க்க வரேன்னாரு. நீங்க ஒரு இடத்துல இருங்கன்னு சொல்லி நாங்க தான் போய் வந்து பார்த்தோம். மற்றவர்கள் யாரும் கோச்சிக்க வேண்டாம், நாங்க வரோம்னு சொல்றோமே, எங்களுக்கு அட்ரஸ் கொடுங்கன்னு சொல்றோமேன்றதுக்காக கோச்சிக்க வேண்டாம். அவங்க வந்து ரொம்ப டூ லாங்ல இருந்து வந்தாங்க. அதனால வந்து பேர் சொல்லலாம்னு நினைக்கிறேன், தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. சுதீர், அனிதா சுதீர், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். நல்ல ஒரு ஹாப்பி கப்பிள். ஆமா, நல்ல ஒரு ஜாலியா. ஏன்னா நிறைய பேர் கோச்சிக்கிறாங்க வேற, நீங்க என்ன அங்க இருந்து வந்தாதான் பாப்பீங்களா, சென்னையில இருந்து எல்லாம் இருக்கோம் பாங்கன்னா, என் பக்கத்துலயே இருக்கோம், எங்களெல்லாம் பார்க்க மாட்டீங்களான்னு வேற. நாங்க நடந்து போனாலே எவனையும் எங்களை பார்க்க மாட்டான். ஆமா, பக்கத்துல இருந்து பாக்குறதுக்கு இருக்கு. அதனால கோச்சிக்காதீங்க. பட் ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாம் நினைக்கும் போது தான் நம்மளுக்கு இன்னுமே ரொம்ப பெருமையா இருக்கு. நான் ஏன் அவங்கள மென்ஷன் பண்ணி, பொறுப்புகள் அதிகமாகுது ஒரு பக்கம்னாலும் ஏன் அவங்கள மென்ஷன் பண்ணி சொல்றேன்னா,
ஏன் நம்ம வீடியோ அவங்க வாட்ச் பண்றாங்கல்ல நமக்கு ஒரு டவுட் வரும். மேபி ஹியூமரா இருக்கலாம், அப்புறம் நம்ம சொல்ற சில நம்மளோட இந்த லாங்குவேஜ்ல இந்த சொல்ற விஷயங்கள்ல இருக்கலாம். ஆனா அவங்க சொன்னது என்னன்னா டீசெண்டா இருக்கு. லாங்குவேஜ்ல ரொம்ப முக்கியம். உங்களோட லாங்குவேஜ்ல எந்த தப்பும் வந்து இல்லை. லாங்குவேஜ்னா மொழியில இல்லை, நம்ம பேசுற அந்த வார்த்தைகள்ல யாரையும் வந்து இது பண்ணாம ஹர்ட் பண்ணாம சில விஷயங்களை நீங்க வேண்டாம் இது எடுக்காதீங்க தவிர்த்துருங்க நீங்க சொல்றீங்கன்றது ரொம்ப முக்கியமான கண்டென்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் போனம் தானே ஃப்ரீயா அது மாதிரி சொன்னாங்க. ஏன்னா எதுக்காக சொல்றோம்னா நம்ம என்ன பண்றோம்ன்றது கிளியரா நமக்கு தெரியறதுக்கு சில பேர் சொல்லும் போது தானே தெரியுது. நிறைய பேர் சொல்லுவாங்க தப்பு சொன்னா திருத்திக்கணும், பேர்லாம் நீங்க சொல்லுங்க, ஹியூமரஸா பேசுறீங்கன்றதுக்காக சில பேர் பாப்பேன்னுவாங்க. அவங்க சொன்னது வந்து இதுதான் லாங்குவேஜ். நீங்க எப்படி அந்த லாங்குவேஜை கரெக்டா சொல்றீங்க, எதுவும் தப்பா இல்ல, டீசெண்டா வந்து பேசுறீங்க, அதுதான் வந்து மெயின். அதனாலதான் உங்களை வந்து ரெகுலரா வந்து ஃபாலோ பண்றோம். காலையில 7 மணிக்கு சுப்ரபாதம் வந்து 6 மணிக்கு 7 மணிக்கு உங்க வீடியோ தான் வந்து இங்க கரெக்டா நைட்னா அங்க பகல் வீடியோ கரெக்டா அப்பதான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஜோ கிட்ட சொல்லியிருந்தேன், நம்ம என்ன எப்படி வேணாலும் பேசலாம் ஜோ, தப்பே கிடையாது, மக்கள் நம்மளை பார்ப்பாங்க, ஆனா இப்படி பேசினா நமக்கான ரெகக்னேஷன் எப்பவுமே கிடைக்கும், நம்ம டீசெண்டா பேசணும்னா நமக்கான ரெகக்னேஷன் கண்டிப்பா கிடைக்கும் சொன்னா அதோட ஒரு துளி இன்னைக்கு வந்து ஆமா உண்மையா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ வந்து அவ்வளவு தூரத்துல இருந்து வந்து நம்மளையும் பார்க்கணும்னு நினைச்சதுக்கும் முக்கியமா முறுக்கு கொடுத்ததற்கும் மிகப்பெரிய நன்றிகள். தம்பி லிங்கேஷும் வந்து இந்த முறுக்கை சாப்பிட்டாரு, அவருக்கும் சில இதெல்லாம் சாப்பிட்றதுக்கெல்லாம் கொடுத்துட்டு போனாங்க, அவரையும் பார்க்கணும்னு விரும்பினாங்க. தம்பி கொஞ்சம் ஷை டைப்புன்றதுனால அவர் வந்து வரலன்ட்டாரு. இதுக்கப்புறம் வருவாருன்னு நினைக்கிறேன், இல்லாத ஏதாவது கூப்பிட்டா வருவாருன்னு நினைக்கிறேன், மிஸ் பண்ணிட்டாரு. உங்களுக்குன்னு இல்லை மற்றவங்க எல்லாருக்கும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஃபோன் பேசணும்னு சொல்லியிருக்காங்க இவங்க நினைக்கிறாங்க. பட் ஆனா நிறைய பேர் மெசேஜ் பண்றாங்க. நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவோ நான் வந்து ரிப்ளை பண்ணிடுறது, நானும் ரிப்ளை பண்ணிடுவேன். ஃபோன் நிறைய பேர் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் இப்போதைக்கு தான் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம பார்க்க முடியல. அது ஒரு சின்ன வருத்தமாக இருக்குது. ஏன்னா ஒருத்தருக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், ஒருத்தருக்கு கொடுக்கலன்னா அது அவங்க தப்பாகவும் எடுத்துக்கிறாங்க. அப்படின்றனால இந்த ஒரு இன்டென்ஷனும் கிடையாது, பார்க்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்ற இந்த இன்டென்ஷன். அப்போ எல்லாரையும் கண்டிப்பாக ஒரு நாளா எப்படிலாம் முயற்சி, ஏன்னா அது நமக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் சங்கடமா இருக்குது. ஐயோ அவங்க கேட்டு நம்ம போய் அது பண்ண முடியல பார்க்க முடியலன்ற அந்த ஒரு அதுதான் கண்டிப்பாக இருக்குது. மேக்ஸிமம் மீட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஆமாம் கண்டிப்பாக. நீ வேண்டாம், நீ தான் நாங்கள் கூப்பிட்டா வரமாட்டேங்கிறியா, அப்புறம் நான் கை தூக்குற என்ன வாங்குறது என்ன சொல்றா, நானும் வரணும். நான் என்னைக்கு 6 மில்லியன் அடிக்கிறது, நான் என்னைக்கு விருந்து வைக்கிறது? 6 லட்சமா 10 லட்சத்துக்கா? சரி வச்சிடலாம், அது வச்சிடலாம். அதெல்லாம் நீ இன்ஸ்டால ஈஸியா வாங்கிடலாம். ஏன்னா இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து பேசிட்டு இருந்தோம். அந்த பக்கம் போகாதீங்க, வேணாமா? அவங்க வேண்டாம், நம்ம இந்த பக்கம் போயிடுவோம். அந்த சைடு இல்ல, நம்ம இன்ஸ்டாக்கு போனோமா, பிடிஎஸ் போட்டோமா, வந்தோமான்னு இருக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு யாராவது மெசேஜ் பண்ணாங்கன்னா அதுக்குள்ள நடக்குது இல்ல, அதுல நமக்கு யாராவது ரிப்ளை பண்ணாங்கன்னா சந்தோஷமா வந்து நன்றி இன்றி சொல்லிட்டு வந்துடணும். அதை தாண்டி நீங்க அதுக்குள்ளார போய் ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா வேதனை தான் உங்களுக்கு மிச்சமாகும். ரீல்ஸ் பாக்குறதுக்காக சொல்லல, நான் வேற விஷயத்துக்காக சொல்லணும். எதை சொல்ல வந்தீங்கன்னு தெரியுது. ஆமா, சண்டே பேசுவோம். அதை விட முக்கியமான விஷயம் எல்லாம் இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு இருக்குதா? இன்னைக்கு ரோஸ்ட் எல்லாம் இருக்குல்ல. ஆமா, இதுல சொல்ல மாதிரி முக்கியமான சில வேலைகள் இருக்கு, முடிச்சுட்டு வந்துடுறேன். சரி, மங்களகரமா ஆரம்பிப்போம். மஞ்சள்ல இருந்து ஆரம்பிப்போம். சந்தனத்தோட தானே ஆரம்பிச்சிருக்கோம், இதுக்கு மேல வேணும். ஒரு ஓணத்துக்கு ஒரு கலரா இருந்துச்சு, இப்போ ஒரு கலரு. அதாவது 3:30 மணிக்கு உட்காந்து 5 மணிக்கு வீடியோ ஆரம்பிச்சா அப்படிதான் இருக்கும். ரெண்டாவது நான் ஒரு கேள்வி கேட்டேங்க, நெத்தியில் வச்சுருந்தேன், உடனே தூக்கி இங்கிட்டு வச்சாரு. அது எதுக்கு அப்படி வைக்கிறாருன்னு நான் கேட்டேன். செவத்துல இதுக்குள்ள வைக்கக்கூடாதுன்னு நான் என்ன சொன்னேன், தீர்த்தம் கொடுக்கும்போது தண்ணி கொடுக்குறாங்க, வாங்கி குடிச்சு எதுக்கு தலையில தேய்க்கிறீங்க நான் கேட்டேன். யாருக்காவது தெரியுமா? தெரியாது, அவ்வளவுதான். அந்த மாதிரிதான் இதுவுமா. யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க, எதுக்கு இங்கெல்லாம் வைக்கிறாங்க, ஒரு பேர் உடம்பு பூசிக்கிறாங்க தெரியல. சரி விடுங்க, மஞ்சள்ல இருந்து ஆரம்பிக்கும். என்ன தேமுதிக உங்களுக்கு இதுவா இருக்கா? நான் எடுத்துறவா? அது பாதி இதாயிடுச்சு, பாதிக்கு மேல போயிருச்சு. தேமுதிக ஆமா, ஒரு காலத்துல ஒரு கட்சி இருந்ததாகவும் இந்த காலத்துலயும் இருக்கா? ஓகே. ஆமா, மேடையெல்லாம் போட்டிருக்காங்க, பேசியிருக்காங்க. வேற யார்? அவரே உட்காந்து மேடை போட்டு இளந்தலைவர் பேசியிருக்காரு. இளந்தலைவர் வந்து பேசியிருக்காரு, பேசலங்க, கொந்தளிச்சிருக்காரு, கொப்பளிச்சிருக்காரு, வைத்தறிச்சல்னு சொல்லலாம், அப்படியே சொல்லலாம். ஒரு பார்ட் அப்படியே சொல்லலாம். அப்படிதான் இப்போ சொல்லியே ஆகணும். அவர் என்ன சொல்றாருன்னா,
காட்டுல வந்து பாதை போறதுக்கு வந்து யானை நடந்தா பாதையை வந்து உருவாக்கும். அந்த மாதிரி எங்க கஜான் நடந்ததுல தான் இன்னைக்கு இருக்கிற கூஜாங்க எல்லாமே ஆட்சி பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. கேப்டன் அவர்கள் தான் 3வது கட்சியா இங்க தமிழ்நாட்டுல வந்து ஒருத்தர் வந்து இது வர முடியும், வளர்ந்து வர முடியும்னு சொன்னதே வந்து கேப்டன் அவர்கள் தானா. அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் வந்து ஆசை முளைச்சு நீங்க இன்னைக்கு வந்து ஆட்சியில வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து அதான் சொல்லியிருக்காரு. அருமையான வார்த்தை. அதுல நல்லா யோசிச்சு பாருங்க. கேப்டன் அவர்கள் வந்து தான் 3வது ஒரு கட்சி பெரிய கட்சி ஆகி 2005 ஆரம்பிச்சு 2008 இது 2006 தேர்தல். 6ல தான் ஆரம்பிக்கிறாரு. 5 அவரு 2005 வந்து தொடக்க புள்ளியா ஆரம்பிச்சது. 2006 தான் வந்து தேர்தல். 2006-11 கரெக்ட் தான். 2006 தேர்தல், முதல் தேர்தல் வந்து நிக்கிறாரு. சொன்னதெல்லாம் கரெக்ட். முதல் கட்சியா வந்து 3வது பெரிய கட்சி ஆகிறதெல்லாம் ரைட்டு. ஆனா அது சரியா செஞ்சது யாரு? தவேகா தான். ஆமா, எம்ஜிஆர் ஆரம்பிச்சு 4-5 வருஷம் கழிச்சு, ஏன்னா அப்புறம் நடிகரா இருக்காரு, அப்படியே டிராவல் ஆகுறாரு, எல்லாம் பண்றாரு, ஆட்சியை பிடிக்கிறாரு. ஆனா ஆரம்பிச்ச 2.5 வருஷத்திலேயே ஆட்சியை நோக்கி போறாரு. ஆனா விஜயகாந்த் அவர்கள், கேப்டன் அவர்கள் ஆரம்பிச்சு அதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணலையே. அவர் ஆரம்பிச்சாரு, அவருக்கு ஒரு மவுஸ் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அந்த ரூட்ல போய் ஆட்சியை பிடிச்சிருக்காரு இன்னைக்கு சிஎம். ஆனா அந்த விதை போட்டார்ல, அதை நீங்க ஏன் பண்ணல? ஏன்பா உங்களை பார்த்து இருங்க, உங்களை பார்த்து இன்னொருத்தர் அந்த பாதையில போய் ஆட்சியை பிடிக்கிறது அளவுக்கு அவருக்கு வந்து திறமை இருக்கு. கேப்டன் அவர்களே விதைய போட்டிருக்கட்டும், அந்த ரூட்டை போட்டு கொடுத்தவர் கேப்டனாவே இருக்கட்டும், அதெல்லாம் ஓகே. அந்த பாதையில போயிட்டு அந்த பாதையை நீங்க பாதியிலே விட்டுட்டீங்க அப்படின்னு பார்த்தா எவ்வளோ பேர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ, இவருக்கு முன்னாடி வைகோ ஆரம்பிச்சிருக்காரு, மூப்பனார் ஆரம்பிச்சிருக்காரு, எல்லாரும் ஆரம்பிச்சாங்க. எல்லாருக்கும் அது சக்சஸ்ஃபுல்லா அமையல. எல்லாருக்கும் கூட்டம் வந்துச்சு, எல்லார்ட்டையும் ஒரு லைம் லைட் கிடைச்சது. ஆனா யார் அதை சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடிஞ்சது? யார மக்கள் விரும்புனாங்க, இதுலதான் இருக்கு கேள்வி. கேப்டனை விரும்புனாங்க, நல்ல அரசியல் தலைவரா வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா கொஞ்சம் டிலே பண்ணாங்க. பாப்போம், இதுலயே ஒரு தொகுதி ஜெயிச்சாரு, அவர் ஜெயிச்சாருங்க. ரிஷிவந்தியத்துல அவர் ஜெயிச்சாருங்க. அதுக்கப்புறம் எங்கேயுமே இதுல விருத்தாச்சலம் ரிஷிவந்தியத்துல ஜெயிச்சாரு. அதுக்கப்புறம் யாருமே ஜெயிக்கல, அவர் மட்டும்தான் சட்டசபைக்கு போனாரு. அந்த ஒரே ஒரு தொகுதி ஜெயிச்சவருக்கும் ஒரே எலெக்ஷன்ல நின்று 108 ஜெயிச்சவருக்கும் வித்தியாசம் இருக்கு. பாதையும் நீங்க போட்ட பாதையெல்லாம் கிடையாது, எம்ஜிஆர் அவர்கள் போட்ட பாதை. எம்ஜிஆர் அவர்கள் போட்ட பாதையில தான் நீங்க வந்தீங்க. நீங்க வந்த பாதையில தான் பாதியில உங்களுக்கு லைட் ஆஃப் ஆகி போச்சு. லைட் ஆஃப் ஆகல, உங்களை வந்து இழுத்துட்டு போயிட்டாங்க கையை பிடிச்சி. எனக்கு அவர் சொல்லும்போது என்னன்னா, அந்த காட்டுல நடந்து போன கஜா யானையை வந்து கேப்டன் அப்படின்னா தாவேக்கா டைனாசர்ப்பா அப்படின்ற மாதிரி. ஆமா, அது டைனாசர் தானே. அந்த அதே ரூட் தான், ஆனா அது யானை ரூட் இல்ல, அது டைனாசர் ரூட். அப்பா அப்படின்னு அடிச்சு தூக்கிட்டு போற மாதிரி யாருக்கும் அடங்கலாது. இந்த பக்கம் பார்த்தா ஒரு காட்டு யானை, இந்த பக்கம் பார்த்தா ஒரு புலி, இந்த பக்கம் பார்த்தா ஒரு சிங்கம், திடீர்னு கீழே இந்த நரி கூட்டங்கள் ஒரு பக்கம். எதுக்கும் அஞ்சவே இல்லை, போய்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் தெரியும், விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது, எப்பா நம்ம டைனோசர் கிட்ட மோதிக்கிட்டு இருந்திருக்கோம், நம்ம ஏதோ ஒன்று போயிட்டு இருக்கு போலன்னு நினைச்சிட்டு இருக்கணும். அந்த மாதிரி தான் வந்து இந்த விஷயம். இதுல என்னன்னா, இவர் என்ன சொல்றாரு, இதுக்கு முன்னாடி வந்து பார்க்கல, எல்லார் வீட்டுக்கும் போனாரு, உங்களை வளர்த்து விட்டதே எங்க அப்பா தான், செந்தூர பாண்டியில இதெல்லாம் வந்தது போனது எல்லாம் கரெக்ட். எஸ்ஏசி சார் போய் கேட்டாரு, விஜயகாந்த் அவர்கள் தான் வந்து பண்ணி கொடுத்தாரு. ஏன்னா எஸ்ஏசி விஜயகாந்துக்கு நிறைய பண்ணியிருக்காரு, நல்ல படங்கள் பண்ணியிருக்காரு. அந்த நன்றி அவருக்கு இருக்கு. அதனால அவர் பையனை இது பண்ணணுன்ற நன்றி விஜயகாந்த் கேப்டனுக்கு இருக்கு. ஸோ அப்போ அதெல்லாம் பண்ணி கொடுத்தாரு. கேப்டன் அவர்களோட டெத்துக்கு இவர் போய் பார்க்கறாரு. அவ்வளோ க்ரௌட்ல வேற எந்த பெரிய நடிகர்களும் வரல. மீன்ஸ் அஜித் அவர்கள்லாம் கூட வந்து வரல, அவர் ஏதோ வெளிநாட்டில் இருந்தாரு. சூர்யா அவர்கள் வந்து வரல. இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. ஆனால் அவ்வளோ பிரச்சனையிலையும் அவர் வந்தப்பையும் செருப்பு எடுத்து அடிச்சது யாரு? நீங்க வரல, வைக்கல, உங்களை பார்க்கல, மதிக்கலன்னு சொல்றீங்கல்ல, அவர் வந்தப்ப உங்க கூட்டத்துல இருந்து செருப்பு எடுத்து வீசினது யாரு? இது வரைக்கும் நீங்க அதுக்கு ஒரு மன்னிப்பு கேட்டிருக்கீங்களா? ஒரே ஒரு தடவை. வருத்தத்திற்குரிய விஷயம், அவர் நம்ம வீட்டு பிள்ளை, நம்ம வீட்டு பிள்ளைன்னு 1000 தடவை சொல்லிக்கிறீங்கல்ல, நம்ம வீட்டு பிள்ளைய நீங்க என்னைக்கு போய் பார்த்தீங்க? முதலமைச்சர் ஆயிட்டார்ல, எல்லா தலைவரையும் போய் பார்த்தாரு வச்சாருன்னு பேசுறீங்க. உங்க கேப்டன் ஆலயத்துக்கு வரலன்னா நீங்க கொலைப்படுறீங்கல்ல. உங்க அம்மா போக மாட்டாங்க, அவங்க சீனியர், அதனால அவங்க போலன்னு கூட வச்சுக்கலாம். நீங்க ஜூனியர் தானே, அண்ணா அண்ணான்னு பேசுறீங்கல்ல, ஒரு தடவை போயிட்டு அண்ணனை போய் பார்க்க வேண்டியதானே? ஏன் உங்க டேடி செஞ்சிருந்தா உங்க டேடிக்காக அவர் வந்து வந்துகிட்டே இருப்பாரா? உங்களை வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாரா? அப்படின்னு இவரு யாருக்கு மரியாதை கூட அவருக்கு மட்டும்தான் மரியாதை. அவரு ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா பரவாயில்ல. நேற்று அவருடைய பர்த்டேக்கு ஒரு போட்டிருக்காரு. அது என்னன்றத சிஎம் ஆஃப் தமிழ்நாட்டிலேயே வந்து போடுறாங்க. அதுக்கான மரியாதை அவர் வந்து கொடுக்குறாரு. ரெண்டாவது, எந்த நேரமும் எங்க அப்பா தான், எங்க டேடி தானே. ஆமாங்க, உங்க டேடி செஞ்சாரு.
அது முடிஞ்சு போச்சு. அதுக்கான என்னவோ அது ஓகே, நீங்க சொல்லலாம், தப்பே கிடையாது. உங்க அப்பா தான் செந்தூர பாண்டியன் ஒரு படம் கொடுத்தாரு, சொல்றதெல்லாம் தப்பு கிடையாது. அது நீங்க ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? மக்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துட்டாங்க. இப்போ உங்க டேடியே இல்ல, கேப்டனே இல்ல, நீங்க இன்னமும் அதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. எங்க அப்பா உங்களை வளர்த்து விட்டாரு, நீங்க எங்களை வளர்த்து விடுங்க. அதுக்கு வாங்க. கூப்பிட்டீங்களா? என்ன கூப்பிட வேண்டியது என்ன இருக்கு? கூப்பிட்டாங்கண்ணா, சரி வர வேண்டியதானே. அழைப்பு வரலன்னு நினைச்சீங்களா? அங்க சரி எங்களுக்கு அழைப்பு அப்படி ஜெயிச்சோன்னு இருக்கும்போது ஒரு கூட்டணி இல்லாதப்போ ஒரு கூட்டணி. ஏன்னா எங்களுக்கு எந்த பாதியிலையும் போக விருப்பம் கிடையாது. ஆமா அதானே. நீங்க சோஃபா கொடுத்தாலும் சரி, பீரோ கொடுத்தாலும் சரி, கல்லாவே நீங்க கொடுத்தாலும் சரி, அந்த மாதிரிலாம் பச்சோந்தி கும்பல் வந்து நாங்க கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்நியார் பேசியிருக்காங்க. நீங்க கடைசி வரைக்கும் எங்கேயும் போக போறது கிடையாது. இதே இப்படிதான் சிந்திச்சுட்டு இருக்க போறீங்க. ஆமா, அதனால வந்து இதை பத்தி பேசுறதே அப்ப வந்து வேஸ்ட் தான். எனக்கு தெரிஞ்சு டோட்டல் வேஸ்ட் தான் நினைக்கிறேன். தம்பி இப்ப லைம் லைட்ல இருக்கணும்ன்றதுக்காக இவங்கள மாதிரிலாம் பேசினா கூஜா சிஎம், கூஜாலாம் சிஎம் ஆயிட்டாங்கன்னா, கூஜாவாது சிஎம் ஆகுது, நம்ம என்ன ஆயிருக்கோம்? 2 எலெக்ஷன்ல 3 எலெக்ஷன்ல போட்டி போட்டுட்டோம், எம்பிக்கு நின்னோம், தோத்துட்டீங்கன்னு உங்க மம்மி வந்து அழுதாங்க. ஒரு பையனை, ஒரு சின்ன பையன் ஜெயிக்க கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஜெயிக்கிறது தோக்குறதுலாம் மக்கள் கையில இருக்கு. அதை போய் மக்கள்கிட்ட தான் கேட்கணும். மக்கள்கிட்ட போய் மாணிக்கம் தாக்கூர்கிட்ட போய் கேட்டா அவரு என்ன சொல்லுவாரு? அவரு என்ன எடுத்துக்கங்க, நீங்க ஜெயிச்சுட்டு போங்க நான் சொல்லுவாரு. இதுல என்னங்க வயசுக்கு என்னங்க இது இருக்கு? இனிக்கும் இளையராஜுக்கும் விஜய் அவர்களுக்கும் வயசு வித்தியாசம் இருக்கலாம். சேகர் பாபுவுக்கும் நின்னாரு சினோரோ அசோக், அவருக்கும் வயசு வித்தியாசம் வந்து இருக்கலாம். ரமேஷ் நின்னாரு, அந்த ஸ்ரீரங்கத்துல வேற யாரொருத்தர் நின்று பாருல, அவருக்கும் வயசு வித்தியாசம் இருக்கலாம். துரைமுருகன் நின்னாரு, துரைமுருகன் இடத்துல இன்னொருத்தர் நின்று பாருல, அவருக்கு வயசு வித்தியாசம் இருக்கலாம். அப்படி வயசு வித்தியாசம் வச்சு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. யாருக்கு தேவையோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. சின்ன பையன் நின்னா வந்து ஓட்டு போடணுமா? சின்ன பையன் மாதிரியா பேசுறான்? என்னைக்காவது சின்ன பையன் மாதிரி? முதல்ல ஒரு சின்ன பையனா இல்லையா? சாலிடா 40 வயசு இருக்கும். 40 வயசுல எப்படி சின்ன பையன் ஆவாரு அவரு? அவங்களுக்கு காக்கைக்கு தன் கொஞ்சம் உங்களுக்குங்க நீ சின்ன பையன் மாதிரி பேசலையேடா அப்படின்ற மாதிரி பேசுறதெல்லாம் கருத்தா பேசுது. திமுக அதிமுக பண்ணாதோட 10 மடங்கு வந்து ஆட்சியை வந்து நீங்க வந்து தப்பா நடத்திட்டு இருக்கீங்க, ரொம்ப தவறு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. சுட்டி காட்டுங்க, என்ன தவறு நடக்குதோ. மம்மி தான் வராங்கல்ல, சொல்லுங்க. இந்த மாதிரி மம்மி வந்து என்ன சொல்றாங்க? டம்ளர் வேண்டாம், வாட்டர் பாட்டில் கொடுங்க, கேமராமேனுக்கு ரொட்டேஷன்ல விடுங்க, இங்க பாருங்க குப்பையா இருக்கு, இதை அள்ளுங்க, இதை பண்ணுங்க. இதை தவிர வேற ஏதாவது மம்மி என்ன சொல்றாங்க? இதுக்கு மேல என்னங்க வேணும்? சாட் ஜிபிடியே சொல்லிருச்சுங்க. தமிழ்நாடு சட்டமன்றத்துல வந்து சிறப்பா செயல்படுற பெண்மணி யாருன்னு கேட்டோம்னா பிரேமலதா விஜயகாந்த். சாட் ஜிபிடியே சொல்லிருச்சு. சாட் ஜிபிடி தான் சொல்லும், மனிதர்கள் சொல்ல மாட்டாங்க. இப்போ சாட் ஜிபிடி தான் சொல்லுமே தவிர மனிதர்கள் இந்த ரெக்கார்டு இதெல்லாம் எதுவுமே வந்து சொல்லாது. ஏதோ ஒரு தவறு நடந்து போச்சு, அடுத்த தடவை இந்த தவறு நடக்காம ஒரு தடவை நடக்கும், ஒரு தடவை தான் நடக்கும். இது ஒன்றும் இல்லை. சரி, அவரு தான் அப்படி சொன்னுச்சு. நாடாளுமன்றத்தில் யார் சிறப்பாக செயலாற்றுறாங்கன்னு கேட்டோம்னா என் தம்பியை வந்து சதீஷ் அப்படின்றாங்களே. நீங்க எதுவும் தப்பா நினைச்சாதீங்க. நான் சதீஷ் நாங்க பல தடவை சொல்லிட்டோம். புதுசா பாக்குறவங்களுக்கு அப்படி தெரியும். சுதீஷ் ஏன்டா சுதீஷ்னு சொல்லி கரெக்ட் பண்ண வருவீங்க. இல்ல சதீஷ் தான், நாங்க சதீஷ்ன்னு தான் சொல்லுவோம். நம்ம இதுதானங்க, நம்ம சாட் ஜிபிடி தானங்க. நம்ம என்ன கேட்கறோமோ அதுக்கேற்ற மாதிரி இது கொடுத்துருங்க. இப்போ நீங்க எப்படி கேட்குறீங்களோ அந்த மாதிரி தானே வீடியோ கொடுக்கும். இப்போ நீங்க ஒரு தம்ப்நெயில் ரெடி பண்றீங்கன்னா எனக்கு இப்படி கூட அப்படி கூட நீங்க அதுக்கு போய் ஃபீட் பண்றீங்க, அது என்ன பண்ணும்? அதுக்கேற்ற மாதிரி ஒன்று ரெடி பண்ணி கொடுக்கும்ல. அதுதான் உங்க சாட் ஜிபிடி, உங்க வேர்ட்ஸ், அவ்வளவுதான். அது ஏங்க பிரஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு பெருமையா பேசிட்டு இருக்கீங்க? வேற யாரும் கேட்க மாட்டாங்கல்ல, அவங்க தானே கேட்பாங்க. ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அதாங்க தெரியும், அவங்களுக்கு அது தெரியும். இதை பண்ண ஒட்டுமொத்த குடும்பத்தையே ட்ரோல் தான் பண்ணிட்டு இருக்காங்கன்றது தெரியும். இருந்தாலும் நாங்க பண்ணுவோம், ஏன்னா நாங்க கேப்டன் வழியில வந்தவங்கல்ல. அதே மாதிரி இன்னொன்னு சொல்லிட்டாரு, நீங்க 48% வந்து நிலம் தான் வந்து கைப்பற்றினா அதையும் திருப்பி மக்கள்கிட்ட கொடுங்க. மக்கள்கிட்ட இருந்து எடுத்தது வந்து மக்கள்கிட்ட திருப்பி கொடுக்காம மக்கள் என்ன இழிச்சவாயிருங்களா? கேட்டது யாரு? இளம்பெரியார் தான். இளந்தலைவர் தான். இளம்பெரியாருன்றாங்க. இளம்பெரியாரு, இளந்தலைவர் எல்லாம் இலசாவே இருக்குது. எல்லாமே முத்துனதுதான். எல்லாம் இலசுன்னு சொல்லி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மக்கள்கிட்டே இந்த இதை வந்து கொடுத்துடணும். ஆமா, அதாவது என்னன்னா மக்கள்கிட்ட இருந்து வாங்கினீங்களா, மக்கள்கிட்டே கொடுங்க. ஆல்ரெடி நீங்க உங்களோட அரசியல் காரணத்துக்குனால தான் நீங்க வந்து பரந்தூரை வந்து நீங்க வந்து திட்டத்தை வந்து கேன்சல் பண்ணிட்டீங்க. இது முன்னாடி வந்து திமுக எல்லாத்தையும் கேட்டாங்க, ஸ்ரீபெரும்புதூர் ஃபுல்லாவே நம்ம வந்து பேசணும், அங்க இருக்கிற தொழிற்சாலைகள் எல்லாத்தையும் சுத்தி வளைச்சு நம்ம பேசணும், இந்த திட்டம் கொண்டு வந்தா நம்மளுக்கு டெவலப்மெண்ட் அதிகமா இருக்கும்னு. இப்ப நீங்க அதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்க, நிலத்தையும் திருப்பி தர மாட்டேங்கிறீங்க. அதை நம்பி மக்கள் கொடுத்தாங்களே, அப்ப அவங்களாம் என்ன இழிச்சவாயா அப்படின்னு கேட்கிறாப்ல. ப்ராஜெக்ட் எப்போ கேன்சல் பண்ணாங்க? ப்ராஜெக்ட்
இப்போ இந்த சட்டமன்ற 2 நாளைக்கு முன்னாடி பண்ணி. ஆமா. இந்த நிலம் கையகப்படுத்தினவங்க எல்லாம் வருவாங்களா, எங்க நிலத்தை கொடுங்க திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்கல்ல. ஆமா. எங்களுக்கு வேணும், உங்களுக்கு நீங்க இந்த ப்ராஜெக்ட் இல்லைன்னா அப்ப இந்த நிலத்தை எங்கள்கிட்ட கொடுத்துருங்கன்னு கேட்பாங்களா? அதுக்கேற்ற மாதிரி தானே அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து போகும். ப்ராஜெக்ட் கேன்சல் பண்ணோடனே வரிசையா நிக்க வச்சு சூரிய வம்சம் படத்துல வர மாதிரி எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு இருப்பாங்களா? இங்க ஜியோ பாஸ் பண்ணோம்னா அங்க இருந்து இங்க ஜியோ பாஸ் பண்றதுக்கு முன்னாடி அங்க எல்லாரும் வரிசையில் நிக்க வச்சிருவாங்க, வாங்க உங்களோட நிலத்தெல்லாம் வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு வந்து ரெடி பண்ணுவாங்களா? அவர் பண்ண போறாருன்றது யாருக்குமே தெரியாது. முதல்ல அவர் பரந்தூர் ப்ராஜெக்டா கேன்சல் பண்ண போறாருன்னு இவ்வளோ ஊடகவியலாளர்கள் இருக்காங்க, இவ்வளோ செய்தியாளர்கள் இருக்காங்க, இவ்வளோ செய்தி சேனல்கள் இருக்கு, புலனாய்வு புலிகள் இருக்காங்க, எழுதுவாங்கல்ல. நெற்றிக்கண்ணை திறந்தாலும் குற்றமே இருக்கக்கூடிய பத்திரிகைக்காரங்க கரூர்ல ஷூட்டிங் நடந்துச்சுன்னு சொன்னாங்கல்ல, அதான் யூஎன் ப்ராஜெக்ட்ல என்னன்னா நான் தான் சொல்லி பெருமை அடைஞ்சிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் தெரியாது. இவ்வளோ பேருக்கும் தெரியாம அவர் அன்னைக்கு இது சொல்றாரு. அப்ப அவர் எவ்வளவு விஷயமா அதை வந்து வச்சிருந்திருக்கிறாரு, சீக்கிரட்டா அந்த விஷயத்த வந்து வச்சிருந்திருக்காருன்றத நம்ம யோசிக்கணும். அப்போ அந்த பரந்தூர்ல இப்படி ஒண்ணு பண்ணா அடுத்து என்ன பண்ணணும்ன்றது ஒரு கவர்மெண்ட்டுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்புறம் அப்போ நீ என்னத்த ஒண்ணு என்னங்க சொல்றது விடுங்க, அவ்வளவுதான். அதுக்கான ப்ராசஸ் நடக்கும். நிலம் 5 வருஷத்துக்கு இது பண்ண முடியாதுன்னா அந்த நிலம் அவங்களுக்கே திருப்பி போக போகுதுன்னு சட்டம் சொல்லுது. அப்படிதான் பெரியவர் சண்முகம் சொல்றாரு. என்ன சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு இயற்றப்பட்ட சட்டம் 2013 இயற்றப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில பாத்தீங்கன்னா 5 வருஷம் வரைக்கும் நீங்க அங்க எதுவும் பண்ணலன்னா சம்பந்தப்பட்ட அந்த நிலம் அந்த மக்களுக்கு போய் சேர்ந்துரும் அப்படின்றாங்க. அப்ப 5 வருஷம் அங்க எதுவும் பண்ணலன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து போயிடும். அப்படி இல்ல வேற திட்டத்துக்கு, அதான் வேற திட்டத்துக்கு பயன்படுத்தலாம், இதுக்கு இல்லைன்னா கூட வேற திட்டத்துக்கு பயன்படுத்தலாம்ன்றதும் இருக்கு. அப்படிதான் அமைச்சர் கீர்த்தனா சொல்றாங்க. அப்ப ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்க, இந்த திட்டத்தை கைவிடுறாங்க, வேற ஏதோ திட்டம் அந்த மக்களுக்கு நல்லது இருக்கும்னா பண்ணுவாங்க, இல்ல அதையும் அவங்க ஒத்துக்கலன்னா ஒண்ணு ரீஃபண்ட் பண்ண போறாங்க, நிலத்தை அவங்ககிட்ட கொடுக்க போறாங்க, அதுக்கான ப்ராசஸ் அங்க நடக்க போகுது. உங்களுக்கு எங்க கஷ்டமா இருக்குது? திடீர்னு ஒரு நாள் எந்திரிச்சு வந்து தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு வந்து எதையாவது ஒண்ணு பேசுனீங்கன்னா மக்கள் என்னன்னு புரிஞ்சுப்பாங்க. நீங்க இதை வேணான்ட்டீங்க, வேற எங்கேயாவது நீங்க விவசாய நிலம் இல்லாத இடத்த நீங்க காட்டுங்க. ஐயோ தம்பி நீங்க க்ளோஸ் பண்ணுங்க தம்பி, அது அவங்க பாத்துப்பாங்க தம்பி, ஆட்சியில இருக்கிறவங்க பிரச்சனை தம்பி. முதல்ல நீங்க வந்து உங்க மம்மி கிட்ட சொல்லி அனுப்புங்க, இந்த மாதிரி நல்லதான் பேசுங்க, போயிட்டு வாட்டர் பாட்டில் மேட்ரு டம்ளர் மேட்டர் எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க மம்மி, நல்லா இல்ல மம்மி, வேற ஏதாவது நல்ல நம்ம சௌமியா அன்புமணி மேடம் மாதிரி ஏதாவது ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் ஏதாவது இருந்தா பேச ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. பேசுற 30 வார்த்தையில 25 வார்த்தை கேப்டன் விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த்ன்றீங்க, அப்புறம் என்னத்த அங்க பேச போறீங்க? மம்மி ஒன்னு சொல்லிட்டாங்க, ஆனா என்ன யாரும் இருக்கும் இடத்தில் எல்லாம் இருந்தால் எல்லாம் சௌக்கியமே. கரெக்ட் தானே? நீங்க அதே கூட்டணியில ஒழுங்கா இருந்துருங்க, அதானே உங்களுக்கு நல்லது. அதுதான் நான் சொல்றேன், நான் இருக்கிற இடத்துல நல்லா ஒழுங்கா இருந்துருவேன், எல்லாம் சௌக்கியமா இருந்துக்கும், நீங்களும் அங்கே இருங்க அப்படின்னு இருக்காங்க. நீங்க பேசலங்க, அந்த பேச வைக்குதுங்க, அவ்வளவுதாங்க. அது அந்த இதுதாங்க பேச வைக்குது, வேற எதுவும் கிடையாது. ஆனா கொடுத்ததுக்கு நீங்க ஒண்ணு பண்ணீங்களே மேடையில வச்சுக்கிட்டு, என்ன ஏதோ லைட்டா நடக்குது, பெண்களுக்கான பாலியல் குற்றங்கள் நடக்குது, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அவ்வளவுதானு சொன்னீங்கல்ல. அது அப்பன்னா அது என்னன்னா அது ஏதோ கம்மியா இருக்கு, வர வேண்டியது ஏதோ கம்மியா இருக்கு, அதோடைய விளைவு தான் இப்படி எல்லாம் பேச வைக்குது. பாருங்க, தாவேகா வீட்டுக்கு அவங்க அண்ணியாரும் ஒரு பங்கு. நல்லது தானே, ஒரு வகையில நல்லது. எதுக்கு நீங்க பாராட்டணும், அதை விட்டு கரிச்சு கூட்டுறீங்க? எதுக்கு சும்மா வைப்பாங்க துரந்தர்னு பேரு? சரி, இது ஒண்ணு. அப்புறம் உதயநிதி அவர்களுக்கு வந்து தேசிய மகளிர் ஆணையத்திலிருந்து ஒரு உத்தரவு வந்திருக்குது. இங்க இருக்கிறவங்களுக்கு அந்த இதை தப்பா பேசினாங்களே, பெண்களை பத்தி தப்பா பேசினாங்கல்ல, அந்த இதுக்கு நடவடிக்கை எடுக்க சொல்லி அங்க விவகாரம் பேசினாங்க, காவேரி தண்ணி பத்தி பேசினாங்கல்ல, அதுக்காக வந்து மகளிர் ஆணையம் வந்து ஒரு உத்தரவு கொடுத்துருக்கு இங்க இருக்கிற மகளிர் ஆணையத்துக்கு, அவங்க மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி. உதயநிதி அவர்கள் மேலையா? எத்தனை தடவை விழாக்கு போவாரு அவர்? சும்மா தஞ்சாவூருக்கு எத்தனை தடவை போவாரு? சும்மா இது பண்ணிக்கிட்டு. எங்க ஆண்களுக்காக ஒரு தடவை போகும்போது பெண்களுக்காக ஒரு தடவை போயிட்டு வர மாட்டாரா? நான் பெண்களுக்காக தான் இப்ப போயிட்டு வந்தேன். அது பெண்களே காலையில தான் பாத்ரூம் போக விடாம டென்ஷன் பண்ணி இவரு மாசுவெல்லாம் வர வச்சு அவருக்கு பாத்ரூம் போக விடுங்கன்னு அவருக்கு பர்மிஷன் வாங்கி கொடுத்து அனுப்பிச்சு வச்சு எல்லாம் பண்ணாங்க. அப்புறம் திருப்பி வந்து இப்ப மறுபடியும் காலங்காத்தால எந்திரிச்சு வந்து வாங்க பாத்ரூம் போறதுக்கு முன்னாடி வாங்கன்னு சொன்னா கடுப்பாகாது. போட்டிருக்காங்க, அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்றது தெரியும், எங்க வச்சு பண்ண போறாங்க, பாத்ரூம் போக விடுவாங்களா விட மாட்டாங்களான்றதெல்லாம் இதுக்கப்புறம் தானே தெரிய ஆரம்பிக்கும். சொல்லிடுறாங்க, நான் காலையில வந்துடும் ஃப்ரெஷ் ஆகி ரெடியா உட்காந்துருங்க, வந்தோன்னா கூட்டிட்டு போறோம். எங்க உட்காந்துருங்கன்னா இல்ல அவங்க அதாவது தேசிய தலைமையில தான் அங்க கேட்கிற அளவுக்கு இன்னும் இங்க கம்முன்னு உட்காந்துருக்காங்க. மகளிர் வந்து ஆணையம் வந்து அவ்வளவு சும்மா உட்கார்ந்து இருக்குது. அஃப்கோர்ஸ் நாங்களே அவங்கள்ட்ட தானே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இதே மத்தவங்க ஏதாவது ஒண்ணு பேசுனா இன்னொரு வந்திருப்பீங்க. கனிமொழி அவங்களே என்ன சொல்றாங்க, ட்வீட் போடுறாங்க,
சம்பந்தப்பட்ட துரை சந்திரசேகரன் அவர் வந்து தப்பா பேசியிருக்காருன்னு அவரை மென்ஷன் பண்ணி கூட அவங்களால வந்து போட முடியல ஒரு ட்வீட். அந்த லெவல்ல தான் அவங்க கட்சியிலேயே இருக்காங்க. அவங்களே அந்த கட்சிக்கு அவங்களுக்கே இவ்வளவு இது இருக்கு. சரி, இவங்களுக்கு போட்டீங்களே, இதே மாதிரி ட்வீட் ஏன் அவருக்கு போடல? உதயநிதி அவர்கள் பேசும்போது ஏன் போடல? மருமகன்றதுனாலயா? உங்க மருமகனுக்குன்னா ஒண்ணு, மத்தவங்களுக்குலாம் ஒண்ணு. அப்ப துரை சந்திரசேகரனை பார்த்தா உங்களுக்கு ஏமாளி மாதிரி தெரியுது. எவனாவது மொட்டை அடிச்சுட்டு வந்தா மண்டையில தபேலா வசிக்கிறது, பேரு சொல்லாம தபேலா வசிக்கிறது. அதுவே வந்து அண்ணன் பிள்ளையா இருந்தா எதுவும் கேட்கறது கிடையாது. அண்ணன் பிள்ளை பேசினா எல்லாம் கரெக்டா? அதே மாதிரி தானே நயினார் நாகேந்திரன் அவர்களும் பேசுனாங்க. அவரு மேல என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? அப்ப என்ன பயமா? நயினார் நாகேந்திரன் அடுத்து மேபி வரலாம். இல்ல கேட்டாங்க, இவரு பதில் சொன்னாரு. அவரு யாருங்க நயினாரு? அதே தாங்க கேட்டாங்க. நயினார் அவரு தாங்க இவருங்க, இந்த 4 கோடி ரூபாய் போன எலெக்ஷன். அவரு இல்ல, அவரு யாரு? 4 கோடி தெரியலையே அவரு. ஆனா அவரு தாங்க எடப்பாடிக்கு அண்ணன் மாதிரியா இருப்பாருங்க. அவரு தாங்க சூட்ட முடியல, தெரியல போயா அப்படின்னு அருண்ராஜ் அவர்கள் அதுக்குதான் சொல்லியிருக்காரு. நயினாரா அவர் பிஜேபியில நாங்க ஒரு கட்சியாவே மதிக்கலங்க. நாங்க இவரை எதுக்கு கைது பண்ணோம்னா, இவர் ஒரு எதிர்கட்சி தலைவரா இருக்காரு, அவருக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குது. இல்ல தமிழ்நாட்டுல பிஜேபி ஒரு பெரிய கட்சியா நீங்க நினைக்காம இருக்கலாம், ஆனா ஓவராலா பிஜேபியே நீங்க பெரிய கட்சியா நினைக்கலாம். நீங்க வந்து உருட்ட முடியாது. இல்ல அதை வந்து கையில எடுத்து அவங்க அரசியல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்கள நாங்க வந்து பொறுப்பேற்றல. அதாவது இவங்க வந்து எதிர்கட்சின்றதுனால அவங்களுக்கு இவங்க அதை வச்சு ஒரு மதவாத அரசியல் ஒன்று இவங்க பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால அவங்கள வந்து அப்படியே கடந்து போறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே விட்டுட்டோம். இது என்ன உடனே நம்ம பாத்தியா எங்கெல்லாம் மட்டும் நீ எந்திரிச்சு சொன்னா அவங்க வந்து பயந்துட்டு பத்தியா சொன்ன மதிக்கலடா, அதெல்லாம் ஒரு ஆள்னு ஒரு இதுவே டச் பண்ணவே விரும்பல. போ நான் உன்னை டேஸ்ட் பண்ணவே ஸ்மெல் பண்ணவே கூட விரும்பல அப்படின்றாங்க. ஆனா நயினார் தொடர்ந்து ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காரு. நானும் பேசுவேன், நானும் ஆர்பி விஜயகுமார் மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பேன், நானும் சாட்டை துறைமுறை மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. இப்ப காணோம் இல்ல முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அதுக்கு இவங்க ஒத்துழைக்கணும்ல. நான் உன்னை அசிங்கமா திட்டுறேன்டா அப்படின்னா நான் இப்படி கம்முன்னு உட்காந்துருக்கேன் கேட்டுக்கிட்டு, அந்த மாதிரி நீ உட்காந்துருந்தீங்கன்னா உன்கிட்டயும் பறிக்கப்படாம இருந்திருக்குன்ற மாதிரி இது வேலைகள் நடந்துகிட்டே இருக்கும். எல்லாத்துக்குள்ள முக்கியத்துவம் கொடுக்க முடியாது. அவங்களுடைய விஷன் கிளியரா இருக்கு. இதான் டார்கெட் திமுக, டார்கெட் உதயநிதி. போய்கிட்டே இருப்போம், பின்னாடி அவனா கத்திக்கிட்டே இருப்பான். அவனுக்கு எல்லாம் திரும்பி பார்க்க சொல்லுவாங்களா ஊர்ல, பின்னாடி இருந்து ஒரு குரல் கேட்கும், திரும்ப பட்டுன்னு அடிச்சிடும் அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி அதுக்கெல்லாம் குரலுக்கெல்லாம் திரும்ப கூடாது, நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும்னு அவங்க தெளிவா இருக்காங்க. அது ஒண்ணு. அப்புறம் நேத்துக்கு மழையை மறந்துட்டோமே. ஆமா, மழையை மறக்கல, நம்ம முடிச்சதுக்கு அப்புறம் தான் மழை வந்துச்சு. அதாவது காணாமல் போன ஒரு ஓடைய காணும், நகநட்ட காணும்லாம் கேள்விப்பட்டிருப்போம். கிணத்த காணும் கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம். மழையே காணும் அப்படின்றத இப்பதான் நம்ம வந்து கேள்விப்படுறோம். ஆமா, 1000 மலை இல்ல மலைகளை காணும் அப்படின்றத நம்ம இப்பதான் வந்து கேள்விப்படுறோம். அதாவது பாருங்க, கடந்த ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா என்ன நடந்திருக்குன்றதுக்கு இது ஒரு சாம்பிள். இதுக்கு எவனாவது வந்தானுங்களா? இந்த மலையை காணும் சொன்னதுக்காக இந்த எடுத்துக்கிட்டு அந்த மலை இது தெரியுமா இது தெரியுமான்னு வந்தாங்களா? அதே கோரியில வச்சு புதைச்சிருவாங்க. ஜாயாலுகாஸுக்கு வந்தாங்கல்ல, ஜாயாலுகாஸ் ஏன் 0.01% கொடுக்குறாங்க வச்சாங்கன்னு வந்தாங்கல்ல. அதுக்கப்புறம் முஸ்லீம் தீவிரவாதிகள் சொன்னாங்கன்னா இல்ல அது தெரியுமா, அது என்ன நடந்தது தெரியுமா, அப்படி தெரியுமா 1962 அப்படின்னு ஆரம்பிப்பாங்களா? அந்த மாதிரி யாராவது வந்தானுங்கல்ல. அது மாதிரி இதுக்கு யாராவது வந்தாங்களா? இல்ல. முட்டரசன் எங்க போனாரு? அதுக்கெல்லாம் இதுக்கு பேச வந்திருக்கும். அந்த இது ஸ்கிரிப்ட் கொடுக்கலையா அவர்கிட்ட? முட்டரசன் கொடுத்து இந்த ஸ்கிரிப்ட் தான், இந்த ஜாயாலுகாஸ் தான் கொடுத்தாங்க. சிவப்பு துண்டு போடுறீங்க, நல்லா சேவெல்லாம் பண்ணிட்டு போய் நிக்கிறீங்க, போய் ஜாயாலுகாஸை பத்தி போய் பேசுறீங்க. ஓகே, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அதாவது திமுக பேச்சாளர் கூட திருப்பி கேட்பாங்க, மத்ததெல்லாம் ஏதாவது பேசணுமான்னு, இதெல்லாம் தப்பா இருக்கே தம்பின்னு. நான் அதெல்லாம் கேட்கவே மாட்டேன். என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கிட்டு வந்து நான் பேசிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். என்கிட்ட மற்ற கேள்வியெல்லாம் கேட்காதீங்கன்னு. அப்போ நேற்று நம்ம அமைச்சர் டி.கே. பிரபு அவர்கள் சொல்றாரு, ஆட்கள் காணவில்லைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க பேரவைத் தலைவர் அவர்களே, மலையை காணுன்னு என்னைக்காக கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு, பிரம்மரிஷி மலை பெரம்பலூர்ல, உங்க ஊர் தானே, 2006 முதல் காணவில்லை. 3 ஏக்கரில் 25 மீட்டர் உயரம் வரை. அடுத்தது வந்து கோனேரிப்பாளையம் மலை, அதுவும் பெரம்பலூர், 2004 இருந்தே காணுமா. 8 ஏக்கர் பரப்பளவில் வெட்டி எடுப்பு. செங்குணம் மலை, அதுவும் பெரம்பலூர், 2026 முதல் காணவில்லை. 7 ஏக்கர் பரப்பளவில் 20 மீட்டர் வெட்டி எடுப்பு. சர்க்கரை பீர்மலை மதுரை, 2003 முதல் காணவில்லை. 7.5 ஏக்கர் காணவில்லை. கொண்டையம்பட்டி கிராமம் குன்று மதுரை, 2021 முதல் காணவில்லை. 5 ஏக்கர் வெட்டி எடுப்பு. அம்பூர்பேட்டை கிராமம் குன்று திருப்பத்தூர்ல, 2024 முதல் காணவில்லை. 2 ஏக்கர் வெட்டி எடுப்பு.
அனந்தமலை மலை ராணிப்பேட்டை 1998 இருந்தே காணலையா. முத்தூர் கிராமம் குன்று கோவையில 6 மீட்டர் உயரம் 2022 முதல் காணவில்லை. முத்தூர் கிராமம் குன்று கோவை 10 மீட்டர் உயரம் 2022 முதல் காணவில்லை. கோணமலை தென்காசி 1999 முதல் 99 முதல் காணவில்லைன்னு போட்டோவோட வந்து கொடுத்துருக்காரு. சரி, இதை பத்தி யாராவது வருவாங்க, அது ஏன் என்ன ஆச்சு, என்ன பண்ணாங்கன்னு பார்த்தா ஒன்றுத்தையும் காணும். ஒருவேளை நாளைக்கு ஏதாவது பேசுறாங்களா அப்படின்றத, ஏன்னா 99 இருந்தே இருக்கு அப்படின்லாம் போது அப்ப 2 ஆட்சியுமே வந்து பதில் சொல்ல வேண்டி இருக்கு. அப்போ நம்ம எப்பவுமே பேசுற மாதிரி கனிம வளங்கள் இதுல நமக்கு தேவையான இது எல்லாமே இங்க இருந்து எடுத்துக்கிட்டு போய்கிட்டே வந்து இருந்திருக்காங்க. நம்மளுடைய உங்களுக்கு அந்த இது தெரியுதா, இங்க இருந்து அங்க ஒரு மலை தெரியுதா? தெரியுதா இல்லையா? தெரியல. ஏன்னா இல்ல இல்ல இருந்துச்சு, இப்ப இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு காலத்துல இருந்தது, இப்ப இல்லைன்ற மாதிரி தான் நிலைமை வந்து இருக்கு. நம்ம வடிவேல் காட்டு வரல, அங்க பாருங்க ஒண்ணுமே தெரியலையா, ஐயோ யவம் அப்படின்னு சொல்லுவார்ல. அது என்னன்னா மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு பாத்தீங்களா, அந்த மலையை ஃபுல்லா நம்ம காலி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இங்க இருந்து கேரளாவுக்கு போயிட்டு வருது ஈஸியா இருக்குன்றதுனாலதான் ஷார்ட்கட். நான் இங்க இப்படியே போய் இறங்குறதுக்கு இப்படி ஏன் சும்மா போகணும், அதை கொண்டு போய் கனிம வளத்தையும் அவங்கள்ட்டயே கொடுத்துட்டோம்னா பணத்துக்கு பணமும் ஆச்சு, நல்லா வெல் செட்டில்டும் ஆச்சு, கேரளாவுக்கும் ஈஸியா போயிட்டு வந்துற மாதிரி இருக்கு. அதான் உங்களும் கேக்குறாங்க, திறந்து விடுங்க கேட்டு கொஞ்சம் ஓபன் பண்ணீங்க, கன்னியாகுமரி சைடு அப்படி கொஞ்சம் ஓபன் பண்ணிட்டீங்கன்னா எடுத்துட்டு போறதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. தள்ளுவாங்க திருப்பி கேட்டிருக்காங்க, தடையை நீக்க கோரி வந்து திருப்பி கேட்பாங்க. நம்மளுடைய வளங்கள்லாம் எப்படி போச்சுன்றத அடுத்தடுத்த சட்டசபை நிகழ்வுகள்ல அவர் சொன்னார்னா அவர் சொல்லியிருக்காரு, நமக்கு போக எல்லாம் இது அதுக்கப்புறம் தான் இனி வெளி மாநிலங்களுக்கு எல்லாமே இது பண்ணணும், அது வரைக்கும் நம்ம கொடுக்க கூடாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. நம்ம இங்க சோத்துக்கு சிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கோமா, இதுல மத்தவங்களுக்கு இங்க இருந்து நம்ம அங்க அனுப்பி விட்டுட்டு அங்க இருந்து வாங்க அதான் நல்லா இருக்கும், அதே நம்ம திருப்பி அதிக காசு கொடுத்து வாங்கி இங்க திருப்பூர்ல தயாரிக்கிற பனியன் தான் அது இங்க இருந்து அந்த பிராண்டாவும் எல்லா பிராண்டுமாவும் வெளியே போயிட்டு அதையே அங்க இருந்து இவங்க நமக்கு வாங்கிட்டு வந்து அனுப்புவாங்களாம். பிராண்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி இங்க போட்டு விற்பாங்களா ஷோரூம்ல. ஆமா, லிவிட்டாஸ், லைக், அது இன்னொன்னு அபிபாஸ், ஏதோ ஒண்ணு நிறைய வருதுங்க. அது இல்ல பிராண்டே சொல்றேன், அதுதான் சொல்றேன், இந்தியன் டெரைன் அது இதுன்னு நிறைய இருக்கு, லிவிஸ் இருக்கு, டீசல் இருக்கு, எம்என்டெஸ்ன்னு இந்தியன் டெரைன் இங்க லோக்கலா, இந்தியன் டெரைன் எல்லாமே இங்க இருந்தாங்க, திருப்பூர்ல இருந்தா எல்லாத்துக்குமே போகுது. ஆனா பேர் மட்டும்தான் இது இங்க அடிக்கிற பேரு வெத்த பேர். அங்க போய் வாங்கினா 350 ரூபா 400 ரூபாய்க்கு வாங்கலாம். ஐயா அதுல தானே இருந்தேன். அந்த டீசல் இந்த இதெல்லாம் போடுறோம்ல, டீசல் குவிக்ஷல் இந்த டிஷர்ட் போடுற அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்டே மொத்தமாவே 7 ரூபா என்னமோ தான். அந்த டிஷர்ட் ரவுண்ட் நெக்லாம் போடுவோம்ல டிஷர்ட், அதெல்லாம் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டே 7 ரூபா 8 ரூபா தான் வரும், தைச்சு ஃபேப்ரிக்கோட சேர்த்து எல்லாமே. பாருங்க ரிட்டர்ன் நம்ம வாங்கும்போது எவ்வளவு, நம்ம இங்க 400 ரூபா 500 ரூபாய்க்கு மேலதான், பரவாயில்லைங்க 700 ரூபாய்க்கு மேலதான் வரும். அது இங்க வாங்கும்போது கூட பரவாயில்ல, அது அங்க போயிட்டு வரும்போது ஒரு வேலை இருக்கும்ல. ஆமா, 2500 rupees ஒன்லி. அதாவது இங்க இருந்து இங்க லோக்கல்ல வேலை செஞ்சா மரியாதை இல்லைன்னு சொல்லிட்டு வெளிநாடு போயிட்டு வேலைக்கு போயிட்டு வருவோம், அப்போ ஒரு பெரிய மரியாதை கிடைக்கும்ல. அந்த மாதிரிதான் இங்க இருந்து தயாரிச்சு அனுப்பப்பட்டு அங்க இருந்து வரும்போது அதோட காஸ்ட் 3000 ரூபா 2500 ரூபா அந்த ரேஞ்சில வந்து இருக்கு. இதுல எடுத்துட்டு வந்து நமக்கு வர கொடுப்பாங்க, இந்த வெளிநாடு டிஷர்ட் வச்சுக்கிறே, என்னடா வெளிநாடு டிஷர்ட், இதுவே இங்க தயாரிச்சுடா அப்படின்னு போயிட்டுருக்கோம். நாளைக்கு திருப்பி சட்டமன்றம் வந்து 9:30 மணிக்கு கொடுத்து காலையில சரியா வந்துடணும்பா எல்லாரும். ஏன் அதுவும் தமிழ்நாடு வரலாற்றிலேயே சட்டமன்றம் 10 மணி நேரம் தொடர்ந்து பிரேக் இல்லாம ஒளிபரப்பாயிருக்கு. அடிக்கிறாங்க சார், அடிக்கிறாங்க சார். நாளைக்கு எத்தனை மணி நேரம் தெரியல, வேற கதற அடிக்கிறாங்க சார். இல்ல சார் எங்களால நாளைக்கு அந்த ஃபைல் வேற ஓபன் பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் ஓபன் அதுக்கு தான் ஆர்வமா இருக்காங்க, இந்த ஃபைல் ஓபன் பண்றதுக்கு தான் ஆர்வமாவே இருக்காங்க. நீ ஓபன் பண்ணிடாதன்றதுக்கு தான் நாங்க சவுண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். எங்க ஓபன் பண்ணு, எங்க ட்ரை, நீ ஓபன் பண்ணி பாரு, நீ பண்ணி தான் பாரு அப்படின்னு. எத்தனை மணி, 72 மணி நேரம் சொல்லுவார்ல, வீரனுக்கு என்ன சொல்லுவார்ல, பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறதுக்கு தான்டா வீரன் வரல. ஆனா அதுக்கு வந்து பைரவால விஜய் சொல்லியிருப்பாரு, பயமே இல்லாதவனுக்கு பேர் தாண்டா வீரம் அப்படின்னு வரல. பயம் இல்லைன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது, எடுத்து ஓபன் பண்ணிட்டு நீ தான் பண்ணிருக்க, உன் மேலதான் கேஸ் அப்படின்னு ஸ்ட்ரைட்டா காட்டிடலாம், தம்பி நீ தான்ப்பா இருக்க அப்படின்னு. ஏதோ ஒரு காரணத்துக்காக வச்சிருக்காங்க. அது சீக்கிரம் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. பரந்துரை நம்ம எதிர்பார்த்தோமா? இல்ல.
மகளிர் கட்டண பேருந்தை எதிர்பார்த்தோமா? இல்ல. சர்ப்ரைஸா வந்து சில விஷயங்கள் வந்துச்சா? அன்னபூரணி, சூப்பர் 3 பார்த்தோமா? ஆமா, இதெல்லாமே வந்துச்சு இல்லையா? அந்த மாதிரி இதுவும் வரும். அப்ப வேற ஏதோ பெருசா பண்ண போறீங்கன்னு அர்த்தம். ஆமா, ஏன்னா எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்லிருக்காங்க, நீங்க அப்பலேருந்தே பண்றது ஒரு டைவர்ஷன் பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. டைவர்ஷன் பாலிடிக்ஸ் தான்யா. தாவேகா நல்லா கத்துக்குச்சு டைவர்ஷன் பாலிடிக்ஸ். ஏதோ ஒரு பிரச்சனை இல்ல பியூரா கத்துக்குச்சு. அதாவது அவங்களுக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் டைவர்ஷன் பண்ணி விட்டுறாங்க. ஏதாவது ஒரு காவிரி பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுங்களேன், டக்குன்னு வேற ஏதாவது இவரோடது நீங்க என்ன பண்ண போறீங்க? அங்க அந்த தொகுதி மறுவரையை பத்தி ஏதாவது கேட்டாங்கன்னா அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? நாங்கெல்லாம் எதுவும் அப்ப அந்த கேள்வியே மறந்து போச்சு. என்ன பிரச்சனை ஓடிட்டுன்றதே மறந்து போய் முடிஞ்சிருது. இங்க இந்த பக்கம் மின்சாரத்தை பத்தி ஏதாவது பிரச்சனை ஓடிட்டு இருக்கோம், டக்குன்னு சிடிஆர் எந்திரிச்சு கரூர் கம்பெனி பண்ணிக்கும் அப்படின்னா அங்க ட்ரிகர் ஆயிடுதா? அந்த வார்த்தையில ட்ரிகர் ஆனா அவர் சங்கி அமைச்சர்ன்றாரா? உடனே இவர் வந்து பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இருந்தாரா? உடனே பாத்ரூம்க்கு எவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்கணும்னு ஒரு அமைச்சர் போட்டிருக்கேன். முடிஞ்சிச்சு. அங்க என்ன கேட்க வந்தோன்றதை தாண்டி இப்ப இதெல்லாம் இருந்துச்சு. இந்த இதை வந்து திமுக புரிஞ்சுக்கணும். இவங்க என்ன அவங்கதான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அதான்யா, உங்க அப்பனுக்கு உங்க அப்பன் ஒருத்தர் இருப்பான்ல, உங்ககிட்ட அந்த தப்ப பண்ணலாம் அப்படின்றது இங்க சகஜமாயி போச்சு. நான் பண்றது தப்பான பாலிடிக்ஸா இருக்கலாம், நான் டைவர்ஷன் பாலிடிக்ஸ் பண்ணலாம், ஆனா உங்ககிட்ட பண்ணுவது தப்பு கிடையாது. நான் உங்ககிட்ட பண்ணா அதை மக்கள் என்னை வந்து தப்பா பார்க்கல, என் மேல தப்பு இருக்கு, நான் சில விஷயங்கள் பண்ணல. சொல்றது அடிக்கிறது தப்பு தான், ஆனா ஒண்ணு அடிக்கிறது தப்பு. அதுதான் சொல்றேன். அதாவது தாவேகா ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுதுல, விஷயங்களை டைவர்ட் பண்ணி விட்டுருது. இவங்க ஒன்று வந்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் கிராஸ் பண்ணி விட்டா அதை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது, அப்போ இதை பண்ணக்கூடாதுன்றது பொதுமக்களுடைய கருத்து. ஆனா அது திமுக கிட்ட அவங்க பண்ணும்போதுல நல்லா இருக்கே, இவங்க இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் வருது இல்ல. ஏன்னா அது உங்க மேல உள்ள வெறுப்பு. நீங்க இவ்வளவு நாளா பண்ணி இந்த வெறுப்பின் விளைவு இப்ப அவங்க எது பண்ணாலும் கிட்டத்தட்ட சரின்ற ஒரு நிலைமைக்கு எடுத்துட்டு, இது ரொம்ப நாள் ஓடாது. இந்த கதை ரொம்ப நாள் வச்சு ஓட்ட முடியாது. தப்புகள் அதிகமாகும் போது தாவேகாவும் மாட்டிக்கும். இப்போதைக்கு அதை லைக் பண்ற மாதிரி இருக்கு. அதுக்கு அவங்களால பதில் சொல்ல முடியல. ஏன்னா அவங்க அந்த இதுக்குள்ள வந்து விழுந்துடுறாங்க. அதனாலதான் நான் சட்டமன்றத்துக்கு பழைய படத்துல எல்லாம் அந்த போட்டு மூடி வச்சிருப்பாங்கல்ல, இலையெல்லாம் போட்டு மூடி பள்ளத்துல நீங்க ஓடி வந்து அந்த பள்ளத்துக்குள்ளார விழுந்துற மாதிரி ஓடி வந்து விழுந்துடுறாங்க அந்த பள்ளத்துக்குள்ளார. ஒண்ணும் பண்ண முடியும். இதுக்குதான் நான் சட்டமன்றமே வரல. நம்ம ஒண்ணு கேள்வி கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரியே அவங்க ஒரு பதில் சொல்றாங்க. நம்ம என்ன கேள்வி கேட்கறோம்னு தெரிய மாட்டேங்குது, என்ன பதில் சொல்றோம்னு தெரிய மாட்டேங்குது. எங்கேயாவது கேள்வி கேட்டா அசர வைக்கிற மாதிரியாவது பதில் வருது. நம்ம ஆட்சி காலத்துல கேள்வியே இருக்காது, பதிலே இருக்காது. நீங்களே பாட்டு பாடி, நீங்களே ஃபன் பண்ணிக்கிட்டு, நீங்களே சந்தோஷப்பட்டுக்கிட்டு, நீங்களே கிளம்பி போயிடுவீங்க. அப்புறம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நேரத்தை மாத்தி வச்சுக்கிட்டு, இன்னைக்கு இதோட முடிஞ்சிருச்சுங்க, இன்னைக்கு 1.5 மணி நேரம் தான், இன்னைக்கு இந்த மட்டும் தான் நம்ம இது போட போறோம். நம்ம தலைவரை பத்தி புகழ்ந்து பண்ணார்ல, அந்த வீடியோ தூக்கி கொடுத்துரு. நம்ம தலைவர் அதை அறிவிச்சார்ல, அந்த வீடியோ கொடுத்துருன்னு இப்படி கொடுத்துட்டு இருந்தீங்க. இப்ப லைவ் போட ஆரம்பிச்சோன்னா நீங்க எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிச்சிட்டீங்க. ஐயா என்னங்க லைவ் எல்லாம் போடுறாங்க, வேட்டியை தூக்கி மடிச்சு கட்டிட்டு இருக்கோம், அதை லைவ்ல எடுத்து போட்டுட்டு இருக்காங்க, பக்கோடா தின்னுட்டு இருக்காங்க, அதை எடுத்து லைவ்ல வந்து போட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்ன நினைப்பேன், அந்த தொகுதி திருச்செந்தூர்காரனா நினைப்பான், நான் பக்கோடா சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு நினைக்க மாட்டான். எல்லாரும் இஸ்லாமிய பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்காங்க, நான் பக்கோடா தின்னுக்கிட்டு இருக்கேன், அதை எடுத்து போட்டு என்ன இது பண்ணிட்டு இருக்காங்க. ஊருக்குள்ளார வந்து உதார விட்டுட்டு இருக்கோம், துரை சந்திரசேகரன் அங்க உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம், இப்படி பண்ணிட்டு இருக்கோம், இது எடுத்து போட்டு அசல் பண்ணுவாங்க. அப்ப லைவ் வேணாம் தானே நினைப்பாங்க, நியாயம் தானே. இல்ல இன்னொரு முக்கியமான ஒரு அதிக தடவை வந்து கேள்விகளுக்கு நேரம் கொடுத்ததும் நேத்தைக்கு தானா. கேள்வி கேட்கறதுக்கு எதிர்கட்சிக்கும் சரி எல்லாத்துக்கும் கேள்விக்கான நேரம் அதிகமா செலவிடப்பட்டதும் வந்து நேத்தைக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் தான் கரெக்டா இருக்காரு அப்படின்ற மாதிரி சபாநாயகர் அவருடைய இதுல தெளிவா வந்து இருக்காரு. ரெண்டாவது இன்னொரு பிரச்சனை, இந்த துறை ரீதியான விஷயங்கள் சொன்னோம்ல, இந்த 106 இதை பத்தி அறிக்கை வரப்போகுது அப்படின்னு சொல்லி வந்து சேகர் பாபு அவர்கள் ஃபர்ஸ்ட் சொன்னோன்னே அவர் இவருக்கே ஷாக் ஆயிருக்கும்ல. அவரே சொல்றாரு எனக்கே ஷாக் ஆயிடுச்சு எப்படின்னு. அப்ப அதிகாரிகள் இன்னமும் அவங்க கூட இருக்காங்க அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம். இப்ப அமைச்சர் அவர்கள் ரமேஷ் அவர்கள் ஒரு அறிவிக்க போறாருன்னா அப்ப என்னெல்லாம் அறிவிக்க போறாங்கன்றது முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருது, லீக் ஆயிடுது. இதுக்கு பேர் தான் லீக்கேஜ். இந்த அதிகாரிகளை வச்சுக்கிட்டு நீங்க ஒரு விஷயத்த ஆட்சியாளர்கள் என்ன நினைச்சாலும் அதை செய்யறதுக்கு அதிகாரிகளால மட்டும்தான் முடியும். அதிகாரிகள் ஒத்துழைக்கலன்னா அது பண்ண முடியாது. அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கலன்னா அது நடக்காது. இன்னமும் கடலூர்ல இந்த மாதிரியான இடங்கள்ல நெல் கொள்முதல் இன்னமும் காசு வாங்கிட்டு தான் இருக்காங்க. 50 ரூபா கேட்கறாங்க, 50 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. என்ன நடவடிக்கை எடுப்பீங்க? அது இவர் போய் 50 ரூபா நம்ம பாக்குறோம் இல்ல, அவர் போய் பார்த்துட்டு வந்து பேசினார். அதுதான் சொல்றேன், நீங்க ஒரு இடத்துல பேசி இந்த மாதிரி பண்றீங்க, ஆனா இது இன்னும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிறது எப்படி பண்ணுவீங்க? 50 ரூபான்றது ஒரு மூட்டைக்கு. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை மூட்டை வந்து எடுப்பாங்க?
ஒரு நாளைக்கு எத்தனை மூட்டை ஏறுது, தினமும் எத்தனை மூட்டை வருது, இந்த கணக்கு இருக்குல்ல. அந்த கணக்கு தான் நம்ம ஒரு தடவை சொன்னோம். 50 ரூபா யார் யாருக்கு எவ்வளவு பிரிச்சு கொடுக்குறாங்க அப்படின்றது நமக்கு. இப்ப 40 ரூபாய் இருந்தது, இப்ப 50 ரூபாயா 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்கு. அப்ப இது எப்படி தடுக்கிறது? இந்த கடலூர்ல வாங்கக்கூடிய இல்ல இந்த திருவாரூர்ல வாங்கக்கூடிய இல்ல தஞ்சாவூர்ல வாங்கக்கூடிய இந்த நெல் மூட்டைய ஏதாவது நம்ம காசை போட்டு விளைச்சலை வச்சு இது பண்ணி ஆளுங்களை வச்சு கூலி கொடுத்து நெல்லை எடுத்து மூட்டையில கட்டி அதை ரோட்ல போட்டு இது பண்ணி நெல்லா மட்டும் எடுத்துட்டு கொண்டு போய் கொடுக்கறதுக்கு எது அரசுக்கு, அரசு கிட்ட நெல்லை கொடுக்கறதுக்கு காசு வேணுமா? 50 ரூபா. 50 ரூபா நெல்லே இல்ல, வெறும் உமிய குடுக்கறதுக்குன்னா கூட பரவாயில்ல. நான் நெல் இல்லப்பா 2 மூட்டை உமியா இருக்குது, அதுதான் உள்ள தள்ள போறேன், அதுக்கு எதனா காசு வாங்கிக்கனா பரவாயில்ல. நம்ம தின்றதுக்கான சோறு இருக்குல்ல, அந்த சோறுக்கு நெல்லு கொடுக்குறாங்க, அந்த நெல்லுக்கு 50 ரூபா லஞ்சம் கேட்கறானுங்க. அப்ப இது ஒரு எவ்வளவு பெரிய பிரச்சனை. நம்ம என்னென்னமோ பேசுறோம், பரந்தூர்ல இது பண்ணிட்டாங்க, இது பேசிக்கா ரொம்ப வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. ஏன் அதுல ஒரு 4 அதிகாரியை தூக்கி அடிக்க மாட்டேங்கிறீங்க? எதுலயே தூக்கி நீங்க அடிக்கிறீங்க. இதுல ஒரு 4 அதிகாரியை கண்டினியூஸா தூக்கி அடிங்க. இப்ப பேசிட்டு இருக்கோம், நீங்க அன்னைக்கு சொன்னீங்க டாஸ்மாக்ல இதெல்லாம் ஓடுறது இல்லைன்னு சொல்லி. எனக்கு ஒருத்தவங்க மெசேஜ் பண்றாங்க, சென்னையில தான். அவங்க சொல்றாங்க, இல்ல நீங்க டாஸ்மாக்ல தான் பேசுறீங்க, டாஸ்மாக் இல்லாம வேற ஒரு இடத்துல வச்சு வித்துக்கிட்டு இருக்காங்க. அது போற வர வழியில இல்ல, போற வர வழியில ஆட்டோல பைக்ல உட்காந்துக்கிட்டு நாங்க போற வர வழியில குடிக்கிறாங்க. இதை எப்படி தடுக்கிறது? அப்போ இது எல்லாமே ஒரு ப்ராசஸ், நம்ம வெயிட் பண்ணணும். ஆனா இந்த நெல் கொள்முதலுக்கு இந்த பைசா வாங்குறாங்கல்ல, இதுக்கெல்லாம் வெயிட் பண்ண முடியாது. அதை நீங்க நம்ம எதுவுமே அது சமாளிக்கவே முடியாது. அதை அது என்னமோ அது ஊறி போன மாதிரி ஆயிப்போச்சு. இல்ல, அந்த இடத்துக்கு தான் வெங்கட்ரமன் அவர்களுக்கும் ஆய்வுக்கு போயிட்டு சொல்றாரு, அங்க 50 ரூபாய்க்கு வாங்குறாருன்னு சட்டமன்றத்துல பேசுறாரு. ஆனாலும் இன்னும் நடக்குது. அது நடவடிக்கை எடுக்கணும்ல, அதிகாரிகள் இவங்க நடவடிக்கை எடுக்கல. ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? இதுதான் கேள்வி. சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்போமா? உங்களுக்கு தமிழ்நாட்டிலே பிடிச்ச சிஎம், பெஸ்ட் சிஎம் இப்போவா? இப்ப இருக்கிறதுல சொல்லுங்க. செல்வி ஜெயலலிதா அவங்க இருந்தாங்க. இப்ப இருக்கிறவங்க, இப்ப இருக்கிறவங்க இப்ப சிஎம் சார் தான், நம்ம சிஎம் சார் தான், தளபதி தான், விஜய் தான். தளபதி தான், இவரு கிடையாது. தளபதி இல்லையா? தளபதி இல்ல, தளபதி. சரி, ஒரு கரப்பாம்பூச்சிக்கு தெரிஞ்சிருக்குது சிஎம்னா அது நல்ல சிஎம்னா அது எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் தான். உங்களுக்கு தெரியல? தமிழ்நாட்டில் பாருங்களேன், இந்த குளத்தூர் பைபிளுக்கு தெரியல பாருங்களேன். நல்ல சிஎம்ன்றது குளத்தூருக்கு தெரியாம போச்சு, தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாம போச்சு. ஆமா, ஆனா டெல்லியில கரப்பாம்பூச்சிக்கு தெரிஞ்சிருக்குது. மாட்டிக்கிட்ட பங்கு இதுதானே நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். அங்க சுத்தி இங்க சுத்தி நீங்க தான் வாரணாச்சலம், நீங்க தான் வருவன்னு எங்களுக்கு தெரியும். அவங்க வச்சிருக்கிறது உனக்கு கடலை மிட்டாய் இல்லடா, ஹிட் மருந்து, தின்னா செத்து போயிருவேன், உன்னை வர வைக்கிறதே உன்னை அடிச்சு சாவடிக்கிறதுக்கு தான். நீ ஒரு ஆளு கிடையாது அப்படின்றத அடிக்கிறதுக்கு தான் உன்னை வர. ரெண்டாவது, நீ ஒரு ஆளு கிடையாதுன்றது உண்மைன்னு வச்சுக்கலாம். நான் தான் சொன்னேன்ல, இவங்க நோண்டி எடுத்துட்டு வந்துட்டானுங்களா? எல்லாமே எடுத்துட்டாங்க. அவங்க சுத்தி இருந்தவங்க எங்க போனாங்க வந்தானுங்க, எந்த ட்வீட் எப்போ போட்டாங்க, ஆம் ஆத்மியோட ஜெராக்ஸ் தான் இப்போ சிஜேபின்றத உரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அந்த தொடப்பக்கட்டையை வச்சுதான் இந்த கரப்பாம்பூச்சி அடிக்க வேண்டியதா இருக்கு. அதுவும் சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்த சிறந்த முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். எவ்வளோ உழைச்சிருந்தா அவரை தோக்கடிச்சிருப்பீங்க. இல்ல, எவ்வளவு உடைச்சிருந்தா நம்ம பொருளாதாரத்தை முன்னேற்றி இருப்பாங்க. அததான் அவரு சொல்றாரு. நம்ம தமிழ்நாடு பொருளாதாரத்தை உடைச்சு முன்னேற்றி இருக்காரு அவரு. முடிஞ்சு போச்சு. இது தேராது, இது தேராது. இப்ப இளைஞர்கள்லாம் உங்களை நம்பி போக மாட்டாங்களா? கரப்பாம்பூச்சி நம்பி இங்க தமிழ்நாட்டுல இனிமேட்டு ஏதாவது கரப்பாம்பூச்சி ப்ரொடக்ஷன் முதல்ல நசுக்க ஆரம்பிச்சிருவாங்க. உனக்கு ஏதோ வெள்ளை ரத்தம் இருக்காமே அப்படின்னு நசுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அபிஜிபித்து இப்படி ஆகி போயிட்டியா நீனு கடைசியா? எப்படி அவர் கண்டுபிடிச்சாரா பொருளாதார ரீதியா? அவர் இவரு கேரளால பினராயி விஜயன். ஆமா, பினராயி விஜயன். அப்புறம் கேரளா சுகாதாரத்துறையில பினராயி விஜயன். டெல்லி கல்வித்துறையில அரவிந்த் கெஜ்ரிவால். அதான் வரிசையா வந்துருச்சுல்ல. ஆமா, அதேதான்.
அதேதான். இந்த ஒரு மாநாடெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணாங்களா, முதலமைச்சர் மாநாடெல்லாம் போட்டு எல்லாரும் வந்து இந்த இதுக்காக தொகுதி மறுவரைக்காக எல்லாம் பேசினாங்கல்ல, அந்த டீம் தான். அந்த டீம்ல சேர்றதுக்கு விருப்பப்பட்டிருக்காரு. ஆனா அது இந்தியா கூட்டணிக்கு போகணும்னு நினைச்சிருப்பாரு. இப்ப இந்தியா கூட்டணி இல்லாம போச்சு. அதனால இப்ப வந்து ஸ்டாலின், பினராயி விஜயன் அப்படின்னு வந்து பெனாத்திக்கிட்டு இருக்கு தம்பி. ஆனா அங்க டெல்லியில போகும்போது ஆராசா அவர்கள் போய் பார்த்துட்டு வந்தாரு. அதுக்கப்புறமேட்டு இங்க போராட்டம் நடக்கும்போது திமுக காரங்க வந்து ஒன்னா சேர்ந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கேயோ அங்கேயே இடிச்சிருக்கு. அந்த காதல் எனக்கு தெரிஞ்சு அங்கதான் மலர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன் அந்த கூட்டத்துல. தயிர் கிடைக்கிறதா? வடிவேலு என்ன இல்ல அந்த காதல் அவங்களுக்கு உரசுது, என்ன உரசுது. ஆனா சொன்னது கரெக்டு தான். அந்த விளக்கமாத்த வச்சுதான் அந்த கரம்பா பூச்சி அடிச்சாகணும். அப்புறம் என்ன இருக்கு, இந்த வாங்க அடுத்த பஞ்சாயத்து திமுகவில் வந்து ஒரு 30% மேலே, எங்கன்னா நாமக்கல், சேலம், ஈரோடு அந்த பகுதியில் இருக்கணும், 30% மேலே வந்து நாங்கள் யாரை சொல்கிறோமோ அவங்கள தான் நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே வந்து பதவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே வந்து சண்டை ஆரம்பிச்சிருச்சு அந்த மாவட்ட புதுசா. அதுக்கு எதுக்கு அது மாற்றணும்? அது அப்படியே இருந்து இந்த பருத்தி மூட்டை ஏன் அங்கே வெளியே போய்கிட்டு அங்கேயே இருந்துட வேண்டியதானே? ஏன் நான் தான் சொல்றேனே, இது நடக்கிற காரியம் இல்லை. நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் அந்த பெரிய தலைக்கட்டுங்க இருக்குல்ல, அதுங்களை நீங்க அங்கிருந்து நகர்த்தவே முடியாது. ஏன்னா அதுங்க பதவி சுகத்தை அனுபவிச்சு இருக்கக்கூடியது. அதுங்கள்ட்ட போய் திடீர்னு வந்து நீ வந்து மாத்தி இவங்கள்ட்ட கொடுத்துரு நீ போனாலும் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா இவனுங்களுக்கு கொடுங்க. அப்ப இவங்க பேச்சை நீங்க கேட்கறீங்கன்னாலே கொடுக்க போறீங்கனாலே அதுக்கு எதுக்கு அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இவங்களுக்கே கொடுத்துட்டு போய் அதுதான் இவங்க போய் கடிச்சிட்டு இருக்காங்களா? உதயநிதி ஸ்டாலின்லையும் இவங்களையும் போய் கடிச்சிட்டு இருக்காங்களா? இல்ல நாங்க தான் சொல்றதுதான் எங்களோட இதுதான், இதெல்லாம் பண்ணுங்க கேட்டுட்டு இருக்காங்க. இல்லைங்க, இதுல கனிமொழி அவங்க வரவே கூடாதுன்னு சொல்லி உள்ளுக்குள்ளாரையே போட்டு அடிக்கிறாங்க. ஒரு அவங்களோட ஐடிவிங் டீமே போட்டு கனிமொழியை போட்டு விரட்டுன்னு வந்து விரட்டிட்டு இருக்காங்க. ரொம்ப மோசமா வந்து எல்லாமே ட்விட்டர்ல எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த பெரிய டீம்லாம் இருக்குல்ல, இவங்க ஒரு பக்கம் ஒரு தனியா மீட்டிங்கை போட்டு நம்மளை வந்து இப்படி பண்ணிட்டாங்க, இத்தனை வருஷமா நம்ம இருந்திருக்கோம், வச்சிருக்கோம், பண்ணியிருக்கோம், இவ்வளவு பண்ண நமக்கு வந்து இப்படி பண்ணுவாங்களா, நம்ம வேற மாதிரி ஒன்று திங்க் பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் இப்ப நீங்க சொல்ற ஒண்ணு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொல்றவனுக்கு கொடு, நீ அவனுக்கு கொடு, இவனுக்கு கொடுன்னா அவனுக்கு பதிலா இப்படி எப்படி நம்ம சசிகலா அவங்க எடப்பாடியை தேர்ந்தெடுத்தாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஆனா அவன் எடப்பாடியா இருக்கணும்ல, வெளில சொல்றாங்க. ஆமா சொல்றேன். ஓ இவங்க மூலியமா வர ஒருத்தன் எடப்பாடியா இருந்துட்டா அவன் பொழைச்சுப்பான் அந்த கட்சியில. எடப்பாடியா இல்லாம ஓபிஎஸ் மாதிரியே இருந்துட்டா அவ்வளவுதான் போயிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்மளை விட்டு அது எங்கேயும் போயிடக்கூடாது, நம்ம கண்ட்ரோல்ல அந்த இது இருக்கணும் எப்பவுமே. நம்மள 70 வயசு மேல நம்ம இருந்தானா கூட நம்ம சொல்ற ஆளு, நம்ம கேட்கக்கூடிய ஆளு, நம்மளோட கொத்து சொர்த்தங்க வந்து இருக்கணும்னு அப்படியே அவங்க வந்து விரும்புறாங்க. அதை நோக்கிதான் மறுபடியும் அது பயணிச்சுக்கிட்டு இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் என்ன முக்குனாலும் அவர் என்னதான் விருப்பப்பட்டாலும் இதுல மாத்தணும்னு நினைக்கிறது முடியாது. அது எப்போ முடியும்னா அவரு தலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் முடியும். அவரு வந்து கட்சியை கண்ட்ரோலுக்கு கையில எடுத்ததுக்கு அப்புறம் தான் இப்போ வரைக்கும் கட்சி கண்ட்ரோல் ஸ்டாலின் அவர்கள் கையில இருக்குன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அது அவர் கையில மட்டும் இல்ல, மாப்பிள்ள இருக்காரு, மற்றவர்கள்லாம் இருக்காங்க, கிச்சன் கேபினெட் இருக்காங்க, இவங்கெல்லாம் சொல்றதையும் கேட்டுதான் வந்து எடுக்க வேண்டிய இடத்துல வந்து இருக்காரு. அப்போ ஃபுல் டிசிஷனை ஒரு மனிதரால தனியா வந்து இந்த கட்சியில எடுக்க முடியாது. ரெண்டாவது இவர் சொல்றதையும் அவங்க கேட்கறது கிடையாது. உதயநிதி கண்ட்ரோல்லையும் இல்ல, கையில எடுக்கணும்னு அவங்களுடைய முடிவு. ஆனா அது ஃபுல்ஃபில் அது பண்ண முடியும். இதோட வெளிப்பாடு தான் இதெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் வெளியே போயிடுவாங்களா? திருப்பி தீர்மானம் பொதுக்குழு கூட்டுங்க, தீர்மானம் எடுத்துடலாம், ஓட்டு எடுத்துடலாம் அப்படின்ட்டாங்கன்னா என்ன பண்றது? ஓட்டு எடுத்து உதயநிதி அவர்களே நம்ம வந்து தலைவர் ஆக்கிடலாம்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, எடுத்துட்டாங்கன்னா KN நேரு, ஏவா வேலு இவங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க பதவியில. நீங்களும் போயிடுங்கன்னு என் கூட சட்டமன்றத்துக்கு வரீங்களா, காலையில வாங்க, உங்க கூட உட்காந்துருப்பேன், மதியானம் லஞ்சுக்கு போவேன், ரிட்டர்ன் வருவேனான்னு எதிர்பார்க்காதீங்க. வந்தா வருவேன், அப்படியே போனாலும் வீட்டுக்கு போனாலும் வந்து போயிடுவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்காரு. ரெண்டாவது இவங்க கூட டிராவல் பண்றதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை. அவரை வச்சுக்கிட்டு இவங்க டிராவல் பண்றதுக்கு இவங்களுக்கும் விருப்பம் இல்லை. ஏஜ் பிரச்சனை, ஜென்ரேஷன் கேப்பு, கம்யூனிகேஷன் பிரச்சனை, இது எல்லாமே அவங்களுக்குள்ளார வந்து இருக்கு. என்னதான் உதயநிதி அவர்கள் ஒரு இதுவா இருந்தாலும் இவங்களை மீறி அவரால் செயல்பட முடியாது. இல்லை தம்பி அது தப்பு, செஞ்சிடாதீங்க, இல்லைங்க அது பண்ணாதீங்க, செட் ஆகாது, அப்படி பேசாதீங்க, இப்படி பேசாதீங்க. அப்போ தாவேக்கா ஒன்று எகிரி அடிக்குதுல்ல, அதுக்கு ஈடு கொடுக்க முடியல இவங்களால. ஏன்னா இந்த ஜென்ரேஷன் கேப், அப்படி பேசினா தப்பாயிடும், இப்படி பேசாதீங்க, இப்படி இப்ப பூண்டி கலைவான மாதிரி ஒருத்தர் டக்குன்னு இறங்கி பண்ணிட்டார்ல, என்ன ஆனா இதுவே உதயநிதியின் டீமா இருந்துச்சுன்னா, உதயநிதிக்கு இப்போ ஓபிஎஸ்க்கு பின்னாடி ஒருத்தர் இருக்காருல்ல, ஒரு எம்எல்ஏ, இப்ப அவர்லாம் பேசினாருன்னா உங்களுக்கு ஒரு யங்ஸ்டர் மோதிக்கிறான்னு விட்டுட்டு போயிடுவாங்க. இங்க யங்ஸ்டர், இங்க ஒரு சீனியர்,
வாய்ப்பே இல்ல. அது கவுண்டரே கொடுக்க முடியாது. அதுதான் இவங்க என்ன பேசுறாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். கவுண்டர் இவங்க வாயால கவுண்டர் கொடுக்குறாங்க, இவங்க கையை தூக்கிட்டு வராங்க அடிக்கிறதுக்கு. தெரியுமா நாங்க யார் தெரியுமா, மனோகரா பொங்கி எழு அப்படின்னா பொங்கவும் இல்லை இழவும் அனுப்பி சும்மா உட்காரு உட்காரு பக்கோடா வச்சு இறக்கி விட்டு போய் உட்காரு போங்க, கையெல்லாம் மடக்கி விட்டுட்டு இறக்கி விட்டுட்டு போய் உட்காருங்க போங்க அப்படின்றாங்க. அதுதான் பிரச்சனை. முன்னாடி மாதிரி நீங்க இது நடத்துறது இல்ல, அடிக்க விட மாட்டேங்கிறீங்க, பேச விட மாட்டேங்கிறீங்க, அசிங்கமா திட்ட விட மாட்டேங்கிறீங்க, வீட்டுக்கும் போக விட மாட்டேங்கிறீங்க, ஊருக்கும் போக விட மாட்டேங்கிறீங்க. 75 நாள் சட்டசபை வச்சீங்கன்னா எங்கேயா போய் வேலை பார்க்கறது நானு. அது வேற இப்போ எதுக்கு ஃபயர் விட்டுட்டு இருக்காங்கன்னா 6 மாசம் அந்த ஹனிமூன் பீரியட் மட்டும் முடிட்டோம். அதுக்கப்புறம் திமுக காரன் பழைய சட்டமன்றத்தை பார்த்ததே இல்லையா, அதை பாப்ப இப்படித்தான் மே 4ஆம் தேதி சொன்னாங்க, மே 10ஆம் தேதி சொன்னானுங்க. ஆமா, பழைய திமுக காரனை பார்த்திருக்கியா, எதிர்கட்சியான எப்படின்னு தெரியுமா, இப்ப பாப்ப இனிமே தான் தெரியும் உனக்கு அப்படின்னாங்க. சட்டமன்றத்திலே தெரிஞ்சு போச்சு இவங்க கதை என்னன்னு. அந்த கைது எலிவேஷன் கொடுத்தாங்க, அதையும் உபயோகப்படுத்திக்க தெரியல. இதுக்கப்புறம் சட்டமன்றத்திலே ஏதாவது பேசுவாங்கன்னு பார்த்தாங்க, அங்கேயும் பாயிண்ட் எடுபடல. என்ன பழைய தாசனை பாக்குறேன் டயலாக் தான் பேசினாங்க, பாத்துக்கலான்ட்டாங்க. பழைய தாசனா இருந்தாலும் பாத்துக்கலாம், அவங்க அப்பாவா இருந்தாலும் பாத்துக்கலான்ட்டாங்க. வேஸ்ட் ஆஃப் டைம் ஆயிடுச்சு. கொட்டி வீங்க பண்ணுவீங்க. அதுக்கு தான் அண்ணனை உள்ள இருக்கலான்னு பாக்குறாங்க சட்டமன்றத்துக்குள்ள. வாய்ப்பு இல்ல, அதுவும் இல்லைன்னு ஆயிப்போச்சு. அதாவது நேரடியா சொன்னார் இல்லையா, முருகன் மட்டும் வாக்களிக்கிற உரிமை தான் எங்களுக்கு தான் வந்து போடாருன்னு, அதே மாதிரி நேரடியா முருகனே வந்து அந்த இடத்துல நின்று சீமானுக்காக பிரச்சாரம் பண்ணாலும், உருவத்துல இருந்தாலே அதுதான் இல்ல, சீமானுக்காக முருகனே பிரச்சாரம் பண்ணாலும் முருகன் மேலதான் வந்து திரும்புமே தவிர முருகனுக்கு சொல்லிடுவாங்க இதுதான் லிமிட், இதான் லிமிட் அப்படின்றவாங்க. அதனால வந்து கஷ்டம்தான், அண்ணன் உள்ள இறக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் கஷ்டம்தான். ஒரு ஃபெயிலியர் ப்ராஜெக்ட்னு தெரிஞ்சுமே எப்படி இனிஷியேட் பண்றதுக்கு வராங்கன்னு எனக்கு தெரியலையே. அது என்னத்தையாவது பண்ணி பட்டி தட்டி பெயிண்ட் அடிச்சு பாக்குறானுங்க, அது கடைசி வரைக்கும் எந்திரிக்க மாட்டேன்றது. உலகத்திலேயே 15 வருஷமா ஒரு மாடல் ஃபெயிலியர் மாடல்னா அது இந்த மாடல் தாங்க. எதுலயுமே சேஃப்டி கிடையாது, ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாதுங்க இந்த மாடல். அதுவும் வேற ஏதோ சொல்லுங்க, ஜூவியில் போட்டிருந்தாங்க எல்லாம் இருக்குது 20 துறையாக தனியாக இருக்காங்க, அந்த சுகாதாரத்துறை அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய இது இருக்குது. இந்த ஒரு மாவட்ட செயலாளர் அது இன்னும் பெருசாக இந்த ஒரு போஸ்டிங்கும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. படிச்சிங்களா இந்த மாதிரிலாம் இல்லைன்னா எத்தனை மாவட்ட செயலாளர் இருப்பாங்க? இப்ப திமுக 110, ஆமா, தாவேக்கால 120க்கு மேல என்னமோ வந்து இருப்பாங்க. 2300 மாவட்ட செயலாளர் இருந்து ஒரு கட்சி பார்த்திருக்கீங்களா? உறுப்பினரே அவ்வளவுதானே இருப்பாங்க. உறுப்பினர் எல்லா உறுப்பினருக்கும் நாங்க மாவட்ட செயலாளர் கொடுத்துருக்கோம் தெரியுங்களா? இங்கதான் பிரச்சனையே, இவங்களுக்கு இதுன்னு கொடுக்காம எல்லாத்தையும் போட்டு வளர்ப்பி எவனையும் முன்னேற விடாம அப்படின்ற மாதிரி யாரையும் முன்னேற விடாம, யாருக்கும் எந்த முன்னுரிமையும் கொடுக்காம, எந்த டெவலப்புமே பண்ணாம கட்சி அப்படியே ரன் பண்ணணும், இப்படியே போயிட்டு இருக்கணும். எல்லாருமே ஒரு பொசிஷன்ல இருந்து நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு போக தானே விரும்புவாங்க. இவங்க மட்டும்தான் பர்சன்டேஜ்ல பார்த்து இன்னைக்கு 4ல இருக்கோம், நாளைக்கு 6 போயிடணும், அதுக்கு அடுத்து 8 போயிடணும், அதுக்கப்புறம் 10 போயிடணும். இதுக்கு இப்ப நடுவில் ஏதாவது பிரச்சனை வந்தானே எவனா வந்து அசிங்கமா திட்டு அவன் போயிடுவான். ரஜினி வராரா, பச்சையா திட்டு, குடும்பத்தை பத்தி இழுத்து பேசு போயிடுவாரு. கமலை பத்தி பேசு, ஒரு பிரயோஜனமும் வேஸ்ட். விஜயகாந்த் தான் விஜயகாந்த் திட்டு அப்படின்னு போயிட்டு இருந்தாங்க. விஜய்னு ஒரு கேரக்டர் இருந்தா இதே மாதிரி பண்ணா வெளியே போயிடும் வச்சாங்க. அவங்க என்னென்னத்தையோ எடுத்து வந்து பார்த்தாங்க, குடும்பத்தை திறந்து திட்டி பாக்குறானுங்க, விஜய் அசிங்கமா திட்டி பாக்குறானுங்க, விஜய் தொண்டர்களை அசிங்கமா திட்டி பாக்குறானுங்க. எதுக்கும் அசர்ற மாதிரி இல்ல, எல்லாமே நம்ம பழைய படம் மாதிரி தான். நெருப்பு நீர் ரெண்டும் நேருக்கு நேர் மோதுது, விழுந்துருது, ரெண்டுமே விழுந்துருது, திருப்பி ஒண்ணு வருது, ரெண்டும் மோதுது, திருப்பி கீழே. நெருப்புல தண்ணி பட்டினா அமைஞ்சுதானே, ரெண்டுமே உடஞ்சு போகும். அது உடையும், அந்த காலத்துல உடைஞ்சுது. சரி, இப்ப அடுத்தது தனுஷ் வருவாரு, அவருக்கும் உண்டு. அப்ப திட்டுவாங்க, அவருக்கும் உண்டு. அவர் ஏற்கனவே ஆரம்பிச்சுட்டாங்க. அதான் பிஜேபி ஆளுங்களும் வந்து இதை பார்த்துட்டு போறாங்க. அது பிஜேபி RSSல ஒரு முன்னணி பிரமுகர் வந்து பார்த்துட்டு போனாராம். இந்தியா முழுக்க கரையை ரிலீஸ் பண்றதுக்கான வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க. இந்தியா முழுவதும் அந்த படத்தை எப்படி ரிலீஸ் பண்ணலாம், பாண்டியா படமா நீங்க அதை எப்படி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு மோடி அவர்களை வச்சு இந்த ஆடியோ லான்ச் பண்ணலாமா, ஆடியோ லான்ச் பண்ணி ஏதாவது பண்ண. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை, ஓம் நமச்சிவாய. நீ மட்டும் ஆடியோ லான்ச்சுக்கு வரலன்னு ஏதாவது சாபகமா விட்டுற போறாங்கங்க. இல்ல, அதெல்லாம் வந்துருவாரு. அதான் ஆர்எஸ்எஸ் பிரமுகரே வந்து பாக்குறாருன்னா அப்புறம் என்ன, வேற ஆடியோ லான்ச் தான் இருக்கும். ஆடியோ லான்ச் பிரம்மாண்டமா நடக்கும். அவர் இல்லைன்னா கூட ஷாஜி வந்து கலந்துக்கலாம். ஷா அவர்கள் வந்தாருன்னா கூட ஒரு பெரிய ஒரு இது தானே. இப்ப நம்ம முதலமைச்சர் கூட அவருக்கு கூட இதெல்லாம் கொடுத்தாருல, இதுன்னு வைங்களேன், பாயாசம் கொடுத்தாரு. பாயாசம் இல்லைங்க, அது ஹாட் பாக்ஸ்ல கொடுத்தாரு. பாயாசம் இல்லையா, பொடி
வீட்டில் அரைத்த பொடிகள். அப்படியா? நான் இல்ல, அதுல ஏதோ கலந்து கொடுத்துருக்காராம். இன்னொரு சில பேர் வந்து கொத்து பரோட்டா கொடுத்தாருன்றாங்க. கொத்து பரோட்டா முன்னாடியே கொடுத்துட்டாரா? இல்ல அந்த பாக்ஸ்ல கொத்து பரோட்டா கொடுத்தாரு. கனம் நீதிபதி அவர்களே, என்ன நான் ஜெயிச்சிட்டேன்னு அறிவிங்க. ஜெயிச்சிட்டேன்னு அறிவிங்க. அது இப்ப உடனே அறிவிங்க. 25வது அளவா ஏன் வந்து நீங்க முதல்ல நீ என்கிட்ட வந்து இப்படி பேசுறதே தப்பு, போ லைன்ல போய் நில்லு அப்படின்ட்டாங்க. அந்த லெவல்ல தான் இருக்கு கொத்து பரோட்டாலாம். அதே மாதிரி 28ஆம் தேதி சிஎம் அவர்கள் வந்து மேட்டூர் வந்து போறாரு, தண்ணி திறந்து விடுறதுக்கு போறாரு. உறுதியான தகவல் இல்ல, ஆனா செய்திகள்ல வந்து மேட்டூர் அணையில வந்து 90 கன அடிக்கு மேல வந்து வந்துருச்சு, அதனால திறந்து விட வேண்டியது இருக்கு. போயிட்டு பூ போட்டு வரவேற்க போறாரு. செஞ்சு தட்டோட போட்டுறாதீங்க, டோல் மெட்டீரியலா மாறிடுவீங்க. அதெல்லாம் அவருக்கு தெரியும். ஐயா வேற யாராவது சொல்றீங்க, அவர் இல்ல வேற யாராவது இருப்பாங்கல்ல, கூட்டத்திற்குரிய பொதுச்செயலாளர் பண்ண மாட்டேங்க. அவர் அந்த விஷயத்தெல்லாம் தெளிவா இல்ல நம்ம தான் அவரை வந்து அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அவர் அப்படிலாம் கிடையாது, ரொம்ப தெளிவான ஒரு நபர். நீங்க அவர் பேசுறதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். சட்டசபையில அவருடைய இது வந்து பிரசன்ஸ் கம்மியா இருந்தாலும் பேசுற இடத்துல ஒரு கரெக்டா சில விஷயங்களை பேசிடுறாரு. இன்னொரு நிறைய பேச வேண்டியிருக்கு. ஒரு உள்ளாட்சித்துறை அமைச்சரா, நீர்வளத்துறை அமைச்சரா இன்னொரு பேச வேண்டிய விஷயங்கள், அவருடைய துறையை பத்தி ஒரு பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஆனா இந்த மாதிரி கிறுக்குத்தனங்கள்லாம் பண்ண மாட்டாரு. இப்படியே தூக்கி போடுறது வைக்கிறதெல்லாம் அவர் வந்து பண்ண மாட்டாரு. அதுல அவங்க வந்து கரெக்டா இருக்காங்க. அவரே பண்ண மாட்டாருன்னா முதலமைச்சர் கண்டிப்பா பண்ண மாட்டாரு. இல்லைங்க, அதை போய் ஓபன் பண்றாங்கன்னு பூ போடுவாங்கன்னு நம்மளுக்கு நேரம் மைண்ட் அங்கதான் போகும். நான் போட்டுருவேன்ல தட்டோட சொல்லி கொடுத்தாங்களா எனக்கு இந்த டீச்சர். நீ தெளிவா சொல்லலையே, பூ மட்டும் எடுத்து போடுங்கன்னு சொல்லிதான் நான் பூ மட்டும் எடுத்து போடுறேன். தலைவரே அந்த பூத்தட்டை எடுத்து போடு. ஐயோ அவர்கிட்ட சொல்லாதீங்க, அவர் அப்படி சிட்டி அந்த டிவியை போட்டுரு தெளிவா சொல்லணும்பா. அந்த மாதிரிதான் அது, அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. ஆனா 90% ஒரு உறுதியான தகவல் தான், போவாரு அப்படின்ற மாதிரியான தகவல்கள் உறுதியா தான் இருக்கு. மேட்டூர் அணையிலிருந்து தண்ணி வருது, விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் வந்துச்சுன்னா சந்தோஷம். அது தொடர்ந்து வந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா நமக்கு ஜூன் மாதம் வர வேண்டியது. ஏற்கனவே நிறைய பஞ்சாயத்துக்களை வந்து பண்ணியாச்சு. பஞ்சாயத்துகள் ஒரு பக்கம் இருந்தாலும் விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் வரலன்றது தான் பெரிய பிரச்சனை. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 3 மாதம் வந்து ஆகிடுச்சு. ஸோ மந்த் எண்டு தான் வருது. 90 நாளைக்கு அப்புறம் தான் அந்த தண்ணி நமக்கு வரப்போகுதுன்னா அதோடைய விளைவுகள் ஒன்று இருக்கும். இன்னொரு பக்கம் வந்துச்சுன்னா அது மகிழ்ச்சியும் கூட. ரெண்டாவது இப்போ மழை வேற வர ஆரம்பிக்குது, அது வேற இன்னும் எக்ஸ்ட்ராவா எக்ஸஸ் மழை பெஞ்சிச்சுன்னு வைங்க, பயிரும் நாசமா போயிடும். அது ஒரு விஷயம். எல்லாமே பஞ்சாயத்து தான், பஞ்சாயத்துலயே இருக்குது. சரி, அடுத்தது சின்னதா இருக்குது, அதுவும் போயிடலாங்களா? இந்த விஷயம் ஒன்று பேசிகிட்டே இருக்காங்கய்யா. திருப்பூர் மாவட்டம் கணபதிபாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு போட்டியிட வாய்ப்பு தருமாறு தாவேகா திருப்பூர் மேற்கு மாவட்ட செயலாளர் ஜி.கே. சங்கர் என்பவரிடம் பல்லடம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் பாலசுப்ரமணியன் கோரிக்கை வைத்ததாகவும், அதற்கு 1 கோடி முதல் 2 கோடி வரை பணம் யார் கொடுத்தாலும் வாய்ப்பு வழங்கப்படும் என தரைக்குறைவான வார்த்தைகள் பயன்படுத்தி ஜி.கே. சங்கர் பேசியதாகவும் ஆடியோ ஒன்று வெளியாச்சு. ஆமா, எந்த ஊர்? திருப்பூர் மாவட்ட கணபதி ஊராட்சி மன்ற தலைவர். இது நிறைய மேற்கு மாவட்ட செயலாளர். இது எல்லா கட்சியிலும் நடக்கக்கூடியதான். இந்த கட்சியில கொஞ்சம் அதிகமாவே நடக்குது. அதை வாங்கி தரேன், இதுல வாய்ப்பு வாங்கி தரேன், ஊராட்சியில வாய்ப்பு வாங்கி தரேன் அப்படின்னு ஏகப்பட்ட கோளாறுகள் வந்து அங்க நடந்துகிட்டு இருக்கு. அவங்க போட்டதுக்குரிய பொதுச் செயலாளர் இதெல்லாம் கவனிக்கிறாரா என்னன்றது தெரியல, கவனிச்சு நடவடிக்கை எடுக்கிறாரான்றதும் தெரியல. இவங்க அது சொல்லியிருந்தாங்க, அவர் வந்து ரொம்ப தான் பண்ணியிருக்காரு, அங்க இருக்கிற எம்எல்ஏக்கு மேல வந்து பேசவே விட மாட்டேங்கிறாரு, இவர் தான் வந்து முன்னாடி பண்ணிட்டு இருக்காரு. தளபதி அவர் பர்த்டேக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க பர்சனலாக மெசேஜ் பண்ணாங்க, பர்த்டேக்கு எல்லாத்துக்கும் பிரியாணி இது பண்ணி போடணும்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட எல்லாத்தையும் காசு வாங்கி எல்லாம் இது பண்ணி போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ இவரோட டாமினேஷன் வந்து அங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்றதும் பர்சனலாகவும் பேசி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. தட்டி விடுங்க, தமாசா இருக்கும். இது பொதுச்செயலாளர் தான் தட்டி விடணும். பாருங்களேன் வந்ததுக்குள்ளேயே. அதே மாதிரி திருச்சியில் இந்த இபிக்கு வந்து டெபாசிட் கட்டுவாங்க பார்த்தீங்களா, அது கட்டாமல் இருக்கிறத தப்பிக்கிறதுக்காக
6800 ஒருத்தர் லஞ்சம் வாங்கியிருக்காரு. ஆமா பார்த்த ஒரு வீடியோ பாத்தீங்களா? நோ ஜிபே, ஒன்லி கேஷ். அதான் ஐயா இதுதான் என் பிரச்சனையே. ஒன்லி கேஷ் பட் ஒன்லி ஐ வில் ரெக்கார்ட் திஸ் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணி போட்டு விட்டாங்க. ஆனா அது மட்டும் உன்ட்ட சொல்ல மாட்டேன், ரெக்கார்ட் பண்றது உன்ட்ட சொல்லல, காசு மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னு. மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. நம்ம கொடுக்க கூடாது கேட்க, அதாவது ஒரு முன்னாடி இருந்த சிஎம் எல்லாம் அதை பத்தி எல்லாம் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு இருந்துச்சு. இப்ப இருக்கிற சிஎம் கொடுக்காதீங்க, கொடுத்தா என் பேரை சொல்லுங்க, நம்ம ஆச்சுன்னு சொல்லுங்கன்ட்டாரு. ஆனா அது நேரடியா அவர்கிட்ட சொல்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்ல. அப்ப எப்படி நிரூபிக்கிறது நானு? அப்ப இந்த வீடியோ எடுத்தாதான் வந்து நிரூபிக்க முடியுன்றதுனால இதெல்லாம் வந்து இப்ப வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவே கண்டினியூ ஆகும். இது எல்லா இடத்துலயுமே எல்லாரும் கேள்விகள் வந்து கேட்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கான விளைவுகள் பயம் வரும். அதாவது வாங்கணும்ன்ற இடத்துல இருந்து வாங்கணுமா அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து நகர ஆரம்பிப்பாங்க. அதனுடைய முதல் ஸ்டெப் தான் வந்து இது. அதேதான் இங்க இன்னமும். ஆனா இந்த 10 ரூபா பஞ்சாயத்து ஓஞ்சப்பாடு இல்ல இன்னமும் நிறைய. ஆமா டாஸ்மாக்ல இன்னமும் இந்த 10 ரூபா பஞ்சாயத்து, 10 ரூபா 20 ரூபா போய் சொல்லிக்க, போய் பண்ணிக்க, யார்கிட்ட வேணா போய் சொல்லு, அமைச்சர் சொல்லுவியா சொல்லு அப்படின்னா அது எங்க இருந்து அந்த திமிர் வருதுன்னே தெரியல. எப்படி இவ்வளவு தைரியமா இவ்வளவு கட்ஸா நீ போய் சொன்னா சொல்லிக்க அப்படின்னா என்ன தைரியம்? வேலையை விட்டு தூக்குனாலும் பரவாயில்லன்னா இல்ல தூக்க மாட்டாங்கன்றதா? எனக்கு பின்னாடி தான் ஆள் இருக்காங்கல்ல. உங்களுக்கு பின்னாடி நிப்பாங்க, அது யாரும் இல்லைன்னா. டாஸ்மார்க் எங்களுக்கு சங்கம் இருக்குது, பாரதி இருக்காப்ல, இதுக்கு மேல என்ன? எல்லாம் கரெக்டுங்கய்யா. ஆனாலும் வந்து எடுத்துட்டா அதுக்கான விளைவுன்னு ஒண்ணு இருக்குல்ல. உங்களுக்கு பிளாக் மார்க் வந்து ஆக ஆரம்பிக்கும்ல. நெக்ஸ்ட் பொசிஷன் போறதுல பிரச்சனை இருக்கும்ல. இந்த 10 ரூபாயிலேயே வாழ்க்கையை ஓடிடுமா என்ன? அதுக்காக தானே இந்த ஆன்லைன்லாம் கொண்டு வராங்க. ஆன்லைன் நீங்க 10 ரூபா கேட்குறீங்க, உங்க ஜிபேல தனியா பண்ண சொல்றீங்க தானே ஆன்லைன்லாம் கொண்டு வராங்க. அப்பயும் நாங்க திருந்த மாட்டோம், எங்களுக்கு அந்த 10 ரூபா ஓப்பன் ஆயிடுச்சுல்ல. ஓப்பன் ஆச்சா ஒர்க் ஆகுதா என்னன்னு தெரியல, பார்க்கல, அது செக் பண்ணி பார்க்கணும். இல்ல ஒர்க் ஆகுதா நிறைய இடத்துல பெருசா ஒர்க் ஆகலன்னு நினைக்கிறேன். போனா அந்த இடத்துல ஸ்டாக் இல்ல அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. அதுவே 1/2 hour தான் டைம் போல. நீங்க புக் பண்ணதுல இருந்து 1/2 hourக்குள்ள நீங்க போய் வந்து வாங்கிடலாம். அந்த ஸ்டாக்குக்கு 1/2 hour டைம் வந்து இல்லனா எடுத்து கொடுத்துருவாங்களா? யாராவது கேட்டாங்கன்னா எடுத்து கொடுத்துருவாங்க. ஆமா, அதனால வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம இந்த போராட்டம் நடந்திருக்குல்ல, தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடந்திருக்கு. நேற்றுக்கு வந்து அவர் போக முடியலன்னு சொன்னதுக்கப்புறம் ராஜ்மோகன் அவர்கள் போக முடியலன்னு சொல்லிட்டு லயலா மணி அவர்கள் வந்து போயிருக்காரு. நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம், நாங்கள் சிஎம்ஐ பார்த்து பேச வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சமாதானமாக பேசி ஓகே பண்ணி வச்சுருக்காங்க. இது யார்? பாரதி அவர்கள். இவர் வந்து பேசியிருக்காரு. இது வரைக்கும் சொன்ன பார்த்தீங்கன்னா சிஎம்ஏ பார்க்க முடியாதுன்னு இவங்க யாருமே சொல்ல கிடையாது, அதெல்லாம் பார்க்கலாம் தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு எல்லாருமே அதான் சொல்றாங்க. சிஎம் பார்க்க, அதாவது சிஎம் வரைக்கும் இதை எடுத்துட்டு போக வேணாம், சிஎம் சொல்லிட்டாரு பண்ணலாம் அப்படின்றத எல்லாரும் அமைச்சர்களும் வந்து சொல்றாங்க. அதே தான் இது லயலாமணி. இல்லை ஏன் லயலாமணி ஏன் போகணும்னு கேட்டு, லயலாமணின்னா ஆல்ரெடி இந்த போராட்டத்தில் கலந்துகிட்டு இருந்திருக்காரு. போன ஆட்சி காலத்தில் இருக்கும்போது அவர் போய் உட்கார்ந்து அவங்களுக்காக வந்து ஆதரவு கொடுத்துருக்காரு. அப்ப அவர் அவங்களுக்கு தெரியும், அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவா தான் அவர் வந்து போறாரு. அப்போ அவர் போனா சரியா இருக்கும் அப்படின்றாங்க. ரெண்டாவது, அந்த பாடநூல் கழக தலைவர்ன்ற பதவி வந்து சாதாரண பதவி கிடையாது, அமைச்சருக்கு நிகரான ஒரு பதவி. ஏன்னா இந்த வாரியம்ன்றது அதுதானே. ஒரு வாரியம்ன்றது என்னன்னா ஒரு அமைச்சருக்கு நிகரானதுதான். அவங்களுக்கு என்ன காரோ அதே மாதிரி தான் அவங்களுக்கும் காரு, அவங்களுக்கு எப்படி ஒரு உதவியாளரோ அதே மாதிரி அவங்களுக்கும் உதவியாளர், எல்லாமே வந்து அவங்களுக்கும் வந்து இருக்காங்க. அப்போ லயலாமணியும் கிட்டத்தட்ட ஒரு அமைச்சர் மாதிரி தான். அதனால அவரு போய் பேசுறதுல எந்த தப்பும் வந்து கிடையாது. அப்படி பார்த்தா கடந்த காலங்களில் சேகர்பாபு பேசிட்டு இருந்தாரு. சேகர்பாபு ஏன் பேசணும்? அது தூய்மை பணியாளர்கள் பிரச்சனைக்கு சேகர்பாபுக்கு என்ன சம்பந்தம்? அவரு அறநிலையத்துறை, அறநிலையத்துறைக்கும் தூய்மை பணியாளர்கள் என்ன சம்பந்தம் இருக்குல்ல. ஆனா அவர் இந்த ஏரியா இந்த இடத்துல இருக்காரு, லோக்கல்ல இருக்கக்கூடியதுனால அவரை வச்சு அதை வந்து மூவ் பண்ணாங்க. அதே மாதிரி தான் இப்போ லயலாமணி வந்து அதுக்கு வந்து போயிருக்காரு, பேசியிருக்காரு, அடுத்த கட்ட நகர்வுகளுக்காக போற. அதான் சொல்றேனே, உங்களுக்கு இந்த ப்ராசஸ் நடக்குது. ஆனா இந்த ப்ராசஸ்க்கு முன்னாடியே நிறைய பிரச்சனைகளை வந்து உண்டு பண்றாங்க. அவரு அந்த புளியந்தோப்பு மோகன் இவங்க எல்லா இடத்துலயும் போட்டிருந்தாங்க. இப்படி திரும்பி பார்த்தா இந்த நம்ம இந்த பாட்டு இருக்குல்ல, நீ நடந்தால் நடை அழகு அப்படின்னு இந்த பக்கம் ரஜினி இருப்பாரு, நீ சிரிப்பாங்க இப்படி ஒரு ரஜினி இருப்பாரு. அந்த மாதிரி எந்த பக்கம் திரும்பினாலும் பாரதியும் புளியந்தோப்பு மோகன் எந்த பக்கமும் இருக்காங்க. நீ பேசும் தமிழ் அங்க சைக்கிளிங் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துல இருக்கு, திடீர்னு பார்த்தா டாஸ்மாக் போராட்டத்துல, திடீர்னு பார்த்தா சைட்ல போய் படுத்துட்டு நீட்டுக்கு எதிராக போராடிட்டு இருக்காங்க. என்னப்பா அங்கிருந்து நேத்து தான் இங்க வந்து எல்லா இடத்துக்கும் இருப்போம். மக்களுக்கு பிரச்சனைனா எல்லா இடத்துக்கும் நம்ம வந்துடுவோம். ஆனா நீங்க பக்கத்துல இருந்து நீ பேசுன்னு சொல்லி செய்கை காமிச்சு ஏத்தி விட்டுட்டு இருக்கியா, அது என்ன கதை? ஏத்தி விட்டு அழகு பாக்குறவன்டா, உன்னை இறக்கி விட்டு அழகு பார்த்துருவாங்க. அதுக்கப்புறமேட்டு அளவுக்கு போகாது. நான் தான் சொல்றேங்க, இதுக்குள்ள ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு நடக்குது. அது நடக்குது இல்ல எல்லாமே. இப்ப நீங்க பாருங்க, பரந்தூர்ல விவசாயிகள் ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணோன்னா ஒரு டீம் அங்கேருந்து வருது. இந்த காஞ்சிபுரத்துல வணிக வளாகமா வணிகம் இது பண்ணுவாங்க. அவங்க என்னன்னா காஞ்சிபுரம் வர்த்தக சங்கம். ஆமா, இந்த ப்ராஜெக்ட் எப்போ ஆரம்பிக்கிறோம்னு சொன்னாங்க? இது
இல்ல இது ப்ராஜெக்ட் ஒன்று போட்டு இது வரப்போது வைக்க இது 5 வருஷம் முன்னாடி இருக்குல்ல. ஆமா 4 வருஷம் ஆச்சு. அப்ப நீங்க இது வந்தா எங்களுக்கு பெரிய இது கிடைக்கும், எங்களுக்கு ரெகக்னேஷன், எங்களுக்கு பெரிய வாழ்வாதாரம் கிடைக்கும்னு ஏதாவது சொன்னாங்களா? இல்ல வந்து அப்ப எதுவும் பேட்டி கொடுக்கல. இப்ப இது வரலன்னு நீங்க எங்க இருந்து கிளம்பி வரீங்க? முதல்ல இப்பதான் அனுப்பி விட்டாங்க, இப்பதான் சொன்னாங்க, இப்பதான் வந்துருச்சு மெசேஜ் வந்துச்சு, வாட்ஸ்அப்ல வந்துச்சு போங்க கிளம்பி போங்க அப்படின்னு. அதனால இப்ப வந்து வராங்க. புரியல எனக்கு. கைத்தறி இது பண்றதுக்கும் ஏர்போர்ட் அங்க இருந்து போறதுக்கும் கைத்தறி அவங்களோட இதுவும் பாதிக்கப்படுறதுக்கும் என்ன முடிச்சுன்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க வேற அவ்வளவு பெரிய மலை தாண்டா இங்க இருக்கிற காஞ்சிபுரத்துல மக்கள் எல்லாம் சாப்பிடாம கொள்ளாம இருக்காங்களாம். பரந்தூர் ஏர்போர்ட் வரலன்னு எல்லாருமே உண்ணாவிரத போராட்டமா. யாருமே காலைல வீட்டுல சமைக்கலையா, அடுப்பே பத்த வைக்கல, எங்க வீட்டுல அடுப்பு இருந்தா பத்த வைக்க சொல்லி எல்லாம் ரோட்ல கொண்டு வந்து வச்சுட்டாங்களாம். அந்த அளவுக்கு போராட்டம் அங்க வெடிச்சுக்கிட்டு இருக்கு காஞ்சிபுரத்துல எல்லாம். கோயில் மசூதி சர்ச்சு எல்லாத்தையும் மூடிட்டாங்களாம். ஏன்னா இது ஒண்ணுதான் பிரதான பிரச்சனையா இருக்கணும். அப்புறம் ஏர் பிடிச்சவன் ஏரோப்ளைன்ல போக விடாம தடுக்கிறதெல்லாம் நீங்க தானே. ஆமா, பெரிய சூரியனை போட்டு சூர்யா ஒரு வாழை கொடுத்து நீங்க அப்படியே ஏத்தி அழகு பார்த்துருவீங்க. நீ என்னத்துக்கு இது ப்ராஜெக்ட ஓபன் பண்ண, எதுக்கு நீ இவ்வளவு டென்ஷன் ஆகுற, எதுக்கு வெளிநடப்பு பண்ற, எதுக்கு எல்லாரையும் தூண்டி விட்டு போய் நீ போய் பேசு, நீ போய் பேசு, நீ போய் பேசுன்னு. எது நம்ம இந்த ஆட்சியில் இருந்த காலகட்டத்துல இதானே பண்ணுவோம். நீ போய் பேசு, முடிஞ்சா இப்ப நீ போ, ஆனா திரும்ப நீங்க போங்க, சண்முகம் நீங்க போங்க, நான்லாம் போக முடியாது, அந்த இது கேஷ் திருப்பி கேட்டாங்க, இது போறேன். திமுக இருக்குது இந்த மாதிரி போகுதுல்ல. அதே மாதிரிதான் இப்ப எல்லாரும் இந்த மாதிரியான ஆட்கள் நீங்க போங்க, ஏங்க அது வந்து அவனு நீங்க போய் சொல்லுங்க, அது வரப்போறது இல்ல, அவர் சொல்லிட்டாரு கேன்சல்னு முடிஞ்சு போச்சு, உடனே நீ போ, நீங்க போங்க, எங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லைங்க, சும்மா போங்க, அது நம்ம மண் நியூஸ் இருக்கு, அவங்க பார்த்துப்பாங்க. ஐயா பரந்தூர் விமானம் அமையிற வரைக்கும் நாங்க வந்து சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்க போறோம், இருங்க செத்து போ அப்படின்றாங்க. செத்து போ, அங்கே இருந்து செத்து போன்றாங்க. சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம். எப்போ? சாகும் வரை இல்ல, நாங்க கொண்டு வரதா கையெழுத்து போட்டாச்சு, நீயே முடிவு பண்ணிக்க, இருக்கிறதா சாகிறதான்னு நீயே முடிவு பண்ணிக்க. நீங்க யோசிச்சு பாருங்க, அங்க போய் பேட்டி எடுக்கிற அத்தனை பேரும் அத்தனை விவசாயிகளும் வந்து அவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க. இந்த ப்ராஜெக்டால இங்க நிறுத்துறதுனால எங்களுக்கு வந்து ஒரு நஷ்டமும் கிடையாதுன்னு சம்பந்தப்பட்டவங்க சொல்றாங்க. இதுல இது வரைக்கும் பிஜேபி இது வரைக்கும் குரலே கொடுக்கல, இதுக்கு எதிராக இது வரைக்கும் எதுவுமே சொல்லல, யாருமே இதை பத்தி வாயே திறக்கல. இவங்க மட்டும்தான் சுத்தி 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 வந்துட்டு இருக்காங்க. அதுங்க இதுங்க போயிடுச்சுங்க, வந்துருச்சுங்க, அதனால இது போயிடும், அதனால அது போயிடும், மக்கள்லாம் அவ்வளவுதான் வாழ்வாதாரத்தை இறந்துருவாங்க, இதுக்கப்புறம் சென்னையே மூடிடுவாங்க. சென்னையில கேட்டு போட்டாச்சுங்க, அங்க போட்டாச்சுங்க, மூடியாச்சுங்க, யாருமே வரமாட்டாங்க, தாண்டி குதிச்சு கூட வர முடியாதுங்க. அந்த அளவுக்கு வந்து நம்ம சொன்ன மாதிரிதான் அப்படியே இந்த பச்சை பசேல் இருந்தது இந்த ப்ராஜெக்ட் அப்படியே பாலைவனமா மாறிடுச்சு. அப்படியே அப்படியே காஞ்சி போச்சு. நிலம் கொடுத்தவங்க இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் பண்ணல, அங்க இது பண்ற அந்த விவசாயிகள் எந்த பிரச்சனை, அவங்க எல்லாமே ஹாப்பியா தான் இருக்காங்க. எங்கேயோ ஒரு மூலையில வந்து கைத்தறி எங்கேயோ ஒருத்த வாங்கி போட்டாம இருங்க, ஏன்னா அவனுக்குதான் இங்க பிரச்சனையா இருக்கு, குத்தலா இருக்குது. என்ன நம்ம இவ்வளவு இதை நம்பி போட்டு இவ்வளவு காசை போட்டிருக்கோம், இவங்க நம்பி கொண்டு போய் காசை போட்டு இப்ப நான் என்னங்க பண்ணணும்னா இந்த ஃபோர்ஸோட அப்படியே போற, நான் எங்க நீ தான் போகணும், எங்க கிட்ட கேட்காத, ஆட்சி மாறிடுச்சு, நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது, உனக்கு காசு வேணும்னா நீ தான் போய் தெருவில் நிக்கணும், நீ தான் போய் போராடணும்னு சொல்லி இப்ப அமுச்சு விட்டுட்டாங்க. அதுதான் ஒவ்வொருத்தரா வந்துகிட்டு இருக்காங்க. எங்களுக்கு எப்பங்க டைம் கிடைக்கும், நாளைக்கு வாங்க எல்லாரும் ஒரே நாள்ல வந்து இது பண்ணீங்கன்னா ஒவ்வொருத்தரா தான் எடுக்க முடியும். மண் நியூஸ் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு வந்துட்டானுங்க, இன்னைக்கே எடுக்கணும் நாளைக்கே எடுக்கணும். உனக்கெல்லாம் ஒரு வாரம் கழிச்சு தான் கொடுத்துருக்கு, ஒரு வாரம் கழிச்சு வா போராட்டத்துக்கே வா, பேசுறதுக்கே ஒரு வாரம் கழிச்சுதான் டைம், இப்போ 4 நாள் கழிச்சு வா. எங்களை அவர் இந்த முன்னாள் அமைச்சர் முதலமைச்சர் அனுப்பிச்சு விட்டாரு, 3ஆவது நாள்ல போட்டு வச்சிருக்கோம், முன்னாள் அமைச்சர் அப்பா அப்படி அந்த பக்கம் அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அதே மாதிரி சொன்ன நேரத்துக்கே எல்லாத்துக்கும் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னு கள்ளக்குறிச்சியில் வந்து கரண்ட்டு வேணும்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ண போட்டு கேட்க வந்தீங்களே, அதுக்கப்புறம் ஆலையை காணாமே போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நைட் ஆனால் பூச்சி உள்ள வருது எல்லாம் இது ஆகுதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கரண்ட் உள்ள வருது. ஆமா நிஜமா கத்திருக்காங்க, அப்படிதாங்க போராட்டமே பண்ணுங்க கம்யூனிஸ்ட் சார்பா. எனக்கு என்னமோ அப்படிதான் இருக்கு, போராட்டம் நடந்தது கம்யூனிஸ்ட் சார்பா வந்து நடந்திருக்கு. நைட் ஆனா பூச்சிகள் எல்லாம் விஷப்பூச்சிகள் எல்லாம் உள்ள வருது. கம்பி நியூஸ்டா? ஆமா வருது, நீங்க போராட்டம் பண்ணுங்க, இங்க இருக்கிற அரசாங்கம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அவங்களுக்கு இந்த போராட்டம் இதெல்லாம் உண்ணாவிரதம் இதெல்லாம் மறந்து போயிருச்சு 5 வருஷமா. 5 வருஷமாவா ஐயா? அங்க 15 வருஷமா இல்லையா கம்யூனிஸ்ட் அடிப்படை இதே இல்லையா கம்யூனிஸ்டுகளுக்கு? ஏன்பா ஒரு காலத்துல இந்த போராட்டம் உண்ணாவிரதம்லாம் இருக்குமே, அதெல்லாம் எந்த கட்சி? நம்ம தாங்க. ஓ நம்ம தானா? அதெல்லாம் என்னப்பா என்னாச்சு, நம்மளாம் விட்டுட்டோம், அந்த போலீஸ்ல அந்த மார்ச் இதெல்லாம் விட்டுட்டாங்கல்ல,
மேட்ச் ஆக்ஸ் அது ட்ரில் அந்த பரேடு. ஆமா அந்த பரேடெல்லாம் அதெல்லாம் மறந்துட்டாங்கன்னு சாமி படத்துல சொல்லுவாரு ரமேஷ் கண்ணா. அந்த மாதிரி அதெல்லாம் மறந்து எப்படி பண்றது, அது எங்க இருந்து ஆரம்பிக்கணும், என்ன பண்ணணும்னா ஓ அப்படிதானல 5 வருஷமா எனக்கு எதுவுமே இல்லாம போச்சா, நம்ம பாட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தோமா, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியணும்னு வாங்க எல்லாரும் போவோம். நான் நீங்க இந்த பக்கம் சண்முகம் நீங்க இந்த பக்கம் போங்க, ஏங்க நீங்க முட்டரசன் நான் அறிவாலயம் போறேன், அங்க எனக்கு கொடுத்துருக்காங்க நான் அதை போய் பாத்துக்கிறேன், அவரு வந்து அந்த பக்கம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அதுமே ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஓகே, இது வேணும்ன்றது. ஆனா நீங்க இப்போ இதுக்கு 10 வருஷம் ஆனதுக்கு இன்னைக்கு நீங்க வந்து ஓட்டு கேட்டியே போட்டியான்னு கேக்குறதுல இல்ல. அன்னைக்கு ஒரு எம்எல்ஏ நம்ம தாவேக்காவோட எம்எல்ஏ ஒருத்தர் புக்கா போட்டு கொடுத்தாரு. ஆமா 900 பக்கத்துக்கு புக்கா போட்டு வந்து 900 இது இருக்கு பிரச்சனைகள் இருக்கு. என்னுடைய தொகுதிகள்ல இத்தனை வருஷமா இவ்வளவு பிரச்சனை, திராவிட கட்சிகளால எங்களுக்கு ஒண்ணுமே நடக்கலங்க, எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல, நான் ஒரு புக்காவே போட்டிருக்கேன் அப்படி. வெரி குட்ன்ட்டாரு சபாநாயகர். வெரி குட், அப்படிதான் இருக்கணும், கொண்டு வாங்க கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துருங்க, நான் அவை குறிப்புல கொடுத்துறாது அதுல ஏறிடும் அப்படின்ட்டு. அப்புறம் உடுமலைப்பேட்டை எம்எல்ஏ சொன்னால எங்க ஊரையே அழிச்சிருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா முடிஞ்சே போச்சு, அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லைன்னு ஒவ்வொருத்தரா சொல்றாங்க. அப்ப ஆட்சி பண்ணது எப்ப இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க, நீங்க கேட்கறதுல நியாயம் இருக்கு, ஆனா அது இப்படிதான் கேட்கணுமா ஐயா? அது கூட பரவாயில்லையா, கரண்ட் இல்லைன்றீங்க, என்ன காலையில போராட்டம் பண்ணுங்க, அது என்ன நைட்டு தீப்பந்தம் எடுத்துட்டு வந்துட்டு போராட்டம் பண்றது? ஒரு வெளிச்சம் கிடைக்கணும்ல, அதை கொண்டு போய் வீட்டுல வச்சாலே வெளிச்சம் கிடைச்சிருங்கயா. தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொடுத்து இதுதான் எங்க அடியும் உதயம் சேர்ந்து வச்சு வெளுக்க அடியும் உதயம் கலந்து வச்சு கம்யூனிஸ்டா பொழுது விட்டா போக்கிரி பொங்கல். பாத்துக்கிட்டே தான் இருக்காரு, நான் உன்னை பாத்துட்டு தான் இருக்கேன், நீ ரொம்ப டார்ச்சர் பண்ற பாத்துக்க. சௌமியா கூட அடங்கிட்டாங்க, நீ பாத்துக்கிட்டே இரு. சௌமியா அன்புமணி அவங்க வந்து அடிக்கடி என்னை வந்து பார்த்து மீட் பண்ணி வணக்கம் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அன்புமணி எங்க கூட நல்ல இணக்கத்தோட தான் இருக்காரு, பாத்துக்குங்க. இப்ப எதுக்குங்க அதெல்லாம் பேசுறீங்க? சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன், அவ்வளவுதான். இங்க பத்தியா இப்ப நான் பேச வைக்கட்டுமான்னு இங்கிட்டு இருந்து திரும்ப அவர்களுக்கு எந்த ஒரு குடைச்சலும் கொடுக்காம அவங்க நல்லபடியா ஆட்சி செய்யறதுக்கு கம்யூனிஸ்ட் தோழர்கள் கொஞ்சம் வந்து வழி விடுங்க. இவரு திருமாவளவன் அவர்களும் சொல்லிட்டாரு, அதுதான் சொல்றேன், சும்மா வந்து குடைச்சல் கொடுத்துட்டு இருக்க கூடாது. நான் எவ்வளவு அழகா போயிட்டு ஜம்முன்னு வரல. ஆமா ஆட்சி என் மீட்டிங்கே இப்ப என்னால போக முடியல, கொலை முயற்சி நடக்குது. கும்பலால வந்து அன்பால ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. எதுக்கு? அன்வான்டா இந்த மாதிரி ஏதோ கிரௌடு ஹெவியா வந்துருச்சு, என்னமோ நடந்துருச்சு, ஏதோ தவறு நடந்திருக்கு, கொலை முயற்சி நடந்திருக்குன்ற மாதிரி ஏதோ சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்ததா ஏதோ நியூஸ் பார்த்தேன். ஆமா இருந்துச்சு, தெரியல ஒன்றும் அது பார்க்க. அவரை கூட முயற்சி பண்ணாரு சம்திங் அந்த மாதிரி தான். அவரே இப்படி தப்பிச்சு வந்திருக்காரு. சரி விடுங்க. உண்மையாவே அன்னைக்கு தப்பிச்சு தான் வந்தாரு. ஆமா மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவ்வளோதான், பெருசாக ஆயிட்டு இருக்கோம் அன்னைக்கெல்லாம். இருக்கும் தெரியல. அப்போ தம்பிக்கு அவசரத்தை பார்த்தீங்களா? லாஸ்ட் ஒன்று இருக்குது. திருவண்ணாமலைக்கு வந்து ரமேஷ் அவர்கள் வந்து ஆய்வுக்கு போயிருக்காரு, இந்த கோயில் வந்து ஆய்வுக்குன்னா அங்கேயும் எல்லாருமே கம்ப்ளைண்ட் வந்து வச்சுருக்காங்க. விஐபி தரிசனம் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் நல்லா பார்க்க முடியுது, மற்ற நார்மல் தரிசனம் பண்ணுறவங்களுக்குலாம் சரியாகவே பார்க்க முடியல, எல்லாமே அனுப்பி விட்டுறேன். அப்போ அனுப்பி விட்டுறாங்க, அங்கே பார்க்க முடியாமல் அனுப்பி விட்றாங்கன்னு அவங்க கோரிக்கை வச்சுருக்காங்க. இவங்களும் பார்த்து பண்ணலான்னா இன்னைக்கு நம்ம பேசிட்டு வந்தோம்ல, அவங்களும் ஒரு விஷயம் சொன்னதுதான் ஞாபகம் வந்துச்சு சார். அதனால தான் இந்த கண்டென்ட் எடுத்து வச்சுக்குவோம். அவங்க ஏதோ இந்த காசிக்கு போயிருந்தாங்களாம், அப்புறம் ராமேஸ்வரமும் போயிருந்தாங்களாம். கோயிலுக்கு போனதாங்க தெரியும், அங்க இருந்து துபுன்னு சுத்தி வந்து இங்க வாங்க அங்க வாங்கன்னு கூட்டு போய் கையில ஒரு கயிறுலாம் கட்டி சொன்னது இப்ப இல்ல, முன்னாடி இல்ல எல்லாத்துலயுமே நடந்துகிட்டு தான் இருக்கு, இப்பயும் நடந்துட்டு தான் இருக்கு. காசிலாம் நம்ம கண்ட்ரோல்ல வராது. ஆமா அதெல்லாம் அதை விட்டுருங்க, அதெல்லாம் ஐயாவோட கண்ட்ரோல்ல இருக்கிறது. ஐயா இப்ப நம்ம ஒரு நான் இந்த திருச்சி அங்க ஸ்ரீரங்கம் எங்கேயாவது போனா இல்ல வந்து இந்த மாரியம்மன் கோயில் ஒன்று இருக்குது, அந்த சமயபுரம் கோயில் என்ன பண்ணா அங்கெல்லாம் அப்படியே இருப்பாங்க, லேடிஸே இருப்பாங்க. திடீர்னு வாங்க வாங்க வாங்கன்னு அப்படியே இழுத்துட்டு போவாங்க, வாங்க இங்கே போங்க, இது அர்ச்சனை தட்டு வாங்க, இதுங்க இந்த இதுதான் சொல்லி டப்புன்னு இது பண்ணிட்டு 100 ரூபா காசு கொடுப்பாங்க. அந்த ஒரு அம்மா இருக்கும், தண்ணி மாதிரி ஏதோ ஒன்று வச்சிருப்பாங்க, எல்லாம் இன்னும் தாகத்துக்கு தான் கொடுக்குறாங்கன்னு வாங்கி கொடுத்தா 10 ரூபா கொடுன்னு கேட்பாங்க. நடந்திருக்கு, எனக்கே நடந்திருக்கு. இல்லை இந்த வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு இந்த அர்ச்சனை கொடுக்கும்போது நேரே நாம் அப்துல் ரகுமான் அப்படின்னா இது அப்துல் ரகுமானா அப்பயும் பரவாயில்ல அர்ச்சனை பண்ணுங்க, ஆத்தா உங்களுக்கு எல்லாத்தையும் நல்ல சரி பண்ணிடுவா. அந்த மாதிரிதான் இருக்குது. அதெல்லாமே கட்டுப்படுத்தணும். டப்புன்னு கையில ஏதோ கயிறை கட்டி விட்டு 100 ரூபா கொடுன்றாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்கு. 5 ரூபா பெறாது, 100 ரூபா கேட்குற சாமி அர்ச்சனை பாதம் நாங்கள் வச்சு எடுத்துகிட்டு வந்து ஸ்பெஷல் அப்படின்பாங்க. பேட்ச் ஒர்க் தான் இந்த மாதிரி. அந்த அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கங்க,
புரோக்கர் சொல்ல மாட்டாங்க, அந்த இடைத்தரகர்கள்னு கூட இடைத்தரகர்கள் அவங்க போய் அங்க உள்ள போயிட்டார்கள். இல்ல அங்க இருக்கக்கூடியவங்க இந்த இதெல்லாம் வியாபாரிகள் இவங்க எல்லாமே கொஞ்சம் வந்து கண்ட்ரோலா தான் இருக்கும். அன்னைக்குதான் ஒரு நல்லதா வியாபாரம்லாம் நடக்கும்னு வச்சுக்கலாம். அது அவங்களா விருப்பப்பட்டு வரணும். இல்ல கடைகளை குறைக்கிறது, இவ்வளவுதான் லிமிட், இந்த லிமிட்டுக்கு மேல இருக்கக்கூடாது, இவ்வளவுதான் இவ்வளவு வியாபாரம் பண்ணிக்கணும்ன்றலாம் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொண்டு வரணும். இது இத்தனை வருஷம் அதெல்லாம் பண்ணாம விட்டு இந்த அளவுக்கு வந்து நம்ம பார்க் பார்க்கிங் அந்த லட்சணத்துல வந்து பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு. இதுக்கப்புறம் தான் சரி பண்ணணும். இப்ப மக்களுடைய குறைகளை அவர் கேட்டிருக்காரு, கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்றேன்னு இருக்காங்க. இப்ப இதே மாதிரி சமீபத்துல ராமேஸ்வரம் போயிட்டு வந்தாங்க, எங்க சித்தப்பா எல்லாம் போயிட்டு வந்தாங்க, சொன்னாங்க அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை. காசுன்றது இந்த என்ன கட்டணமோ அதுதான், அது மட்டும். இந்த எக்ஸ்ட்ரா பைசா கூட்டு போய் வாங்கி தர இது பண்றதெல்லாம் இல்ல. என்னவோ 25 ரூபாயோ 100 ரூபாயோ சொல்லுவாங்களா அந்த கட்டணம், அந்த அமௌண்ட் தான் வந்து வாங்குறாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. மேபி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்க. அதே மாதிரி 1ஆம் தேதியிலேருந்து கிடையாது, செல்போனும் வந்து கோயில்கள் வந்து அலௌடு கிடையாது. மீடியாவும் வந்து அங்கே கருவறை வரைக்கும் போய் அங்கே வந்து எடுக்கிறதுக்கும் வந்து தடை பண்ணியிருக்காரு. அவ்வளோ தூரம்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து சொல்லியிருக்காரு. ஓகே, கண்டிப்பாக தொடர்ந்து நாளை நம்ம பல விஷயங்களை பற்றி பேசுவாங்க. கார்த்திக், நன்றி. மகிழ்ச்சி.